அத்தியாயம் 7. யார் அந்த மர்ம கும்பல்? ஆரியப் பேரரசின் லார்ட்ஸா படி தங்கள் அரசாட்சியை இழக்கும் பிரபுக்களின் பிரபுத்துவம் பறிக்கப்படும். இருப்பினும் ஒருவரின் முந்தைய பட்டத்தை மீட்டெடுக்க ஒரு வழி இருக்கிறது. அதாவது ஒருவரின் சொந்த சக்தியால் அரசாட்சியை மீண்டும் பெறுவது. இல்லையெனில் ஆட்சிப்பகுதி மீண்டும் கைப்பற்றப்பட்டாலும் அது முன்னாள் பிரபுவிடம் திரும்புவதற்கு பதிலாக போரில் பங்களித்த புதிதாக பதவியேற்ற பிரபுக்களுக்கு வழங்கப்படும். இந்த மிகச்சிறந்த விதியின் உயிர் வாழ்வு ஏகாதிபத்திய பிரபுத்துவ அமைப்பின் திருப்பத்தை உறுதி செய்கிறது மற்றும் தங்கள் மூதாதையர்களை மட்டுமே நம்பி உயிர் வாழும் பிரபுக்களின் தோற்றத்தை தடுக்கிறது. உண்மையான அகிலன் சுடோர் தனது குடும்பம் சீரழிந்த பிறகு இந்த காரணத்திற்காக சுடோர் குடும்பத்தின் தலைவரான டியூக்ஸியின் இல்டேவை தேடுவதற்கு பதிலாக கவுண்ட் உமானை தேடுவதற்காக பாலன் ஈகிள் நகரத்திற்குச் செல்ல தேர்ந்தெடுத்தார். அவர் டியூக்ஸியின் இல்டேவை தேடியிருந்தால் டியூக் இஸ்ராக் நகரத்தை மீண்டும் கைப்பற்ற துருப்புக்களை அனுப்பினாலும் அது சுடோர் குடும்பத்திற்கு திருப்பித் தரப்படாது. ஆனால் அவர் தனது மாமா கவுண்ட் உமானை தேடிச் சென்றால் நிலைமை வேறு மாதிரியாக இருக்கும். கவுண்ட் உமான் அகிலனுக்கு நிபந்தனையின்றி உதவ மாட்டார் என்றாலும் அவர் சோடோர் குடும்பத்துடனான உறவை கருத்தில் கொண்டு சிறிது அக்கறை காட்டுவார். குறைந்தபட்சம் ஐஸ் ராக் சிட்டி மீண்டும் சோடோர் குடும்பத்திடம் வர வேண்டும். இப்போது உண்மையான கெய்னுக்கு தனது மாமாவுடனான பேச்சுவார்த்தை எப்படி போகிறது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நைப்போல் நடத்திக் கொண்டிருந்த அகிலன் ஏற்கனவே ஒரு புரவலர் இருந்தார். மிஸ்டர் ஆலிவர், உங்கள் கருணையை நான் பாராட்டுகிறேன். இருப்பினும் நகரங்களை கைப்பற்றும் திறன் கொண்ட ஒரு இராணுவத்தை ஒன்று சேர்ப்பதும் ஒரு கேரவனுக்கு துணையாக ஒரு கூலிப்படை குழுவைச் சேர்ப்பதும் ஒன்றல்ல. அவற்றுக்கு முற்றிலும் மாறுபட்ட செலவுகள் தேவைப்படுகின்றன. நிச்சயமாக எனக்குப் புரிகிறது. ஆலிவர் கண்களில் அசாதாரண பிரகாசத்துடன் சிரித்தார். என் அப்பா ஒரு காலத்தில் காலாண்டு ஆசிரியராக இருந்தார். சில தவறுகளுக்காக அவர் பணிநீக்கம் செய்யப்பட்டார். ஆனால் ஒரு உண்மையான இராணுவத்தை பராமரிப்பதற்கான செலவுகள் குறித்து எனக்கு ஒரு தோராயமான புரிதல் உள்ளது. அகிலன் கடைசியாக தன் பக்கத்தில் இருந்த குண்டான வியாபாரியை பார்த்தான். முன்பு ஆலிவரை ஒரு அறியாமை மற்றும் பொறுப்பற்ற வணிகராக அகிலன் பார்த்திருந்தால் இப்போது அவர் ஒரு துணிச்சலான மற்றும் பொறுப்பற்ற சிறந்த வணிகராக மாறிவிட்டார். தான் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று அவருக்கு தெரிந்திருந்தும் இந்த குறிப்பிடத்தக்க வணிகரின் அடித்தளத்தை ஆராய்வதில் அகிலன் இன்னும் ஆர்வமாக இருந்தார். சரி மிஸ்டர் ஆலிவர், நீங்கள் எவ்வளவு தங்கத்தை ஸ்பான்சர் செய்ய முடியும்? சரி, உனக்கு ஒரு இராணுவத்தை உருவாக்க உதவுவதற்கு என்னிடம் போதுமான பணம் இல்லை என்பது தெளிவாகிறது. உண்மையில் எங்கள் வர்த்தக சபைதான் உனக்கு நிதியுதவி செய்ய விரும்புகிறது. வணிக சபை? ஆம். என்னை மீண்டும் அறிமுகப்படுத்திக் கொள்ள அனுமதியுங்கள். நான் துலிப் வர்த்தக சபையின் நிர்வாகி. நீங்கள் நைட் அகிலன் சபையின் ஆதரவை ஏற்கத் தயாராக இருந்தால் நான் ஜனாதிபதியிடம் விண்ணப்பிக்க முடியும். பின்னர் உங்கள் பலம், ஐஸ் ராக் நகரத்தை மீண்டும் கைப்பற்ற தேவையான செலவு, ஸ்பான்சர்ஷிப்பின் அளவு, அதன் பிறகு முதலீட்டின் மீதான வருமானம் ஆகியவற்றை சபை விரிவாக கருத்தில் கொள்ளும். துலிப் வர்த்தக சபை? அகிலன் திடீரென்று அந்த அறையின் பெயரை பரிச்சயமாக கண்டு சிறிது நேரம் தனது நினைவை தேடிய பிறகு 2 வருடங்களுக்கு முன்பு ஐஸ்லேக் நகரம் என்று கேட்டார். சரியாக. ஆலிவர் தனது மார்பை உயர்த்தி பெருமையுடன் தலையசைத்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பரோன் பில்லி தனது இராணுவத்தை மீண்டும் ஒன்று திரட்டி துலிப் வர்த்தக சபையின் நிதியுதவியுடன் ஐஸ்லேக் டவுனை மீண்டும் கைப்பற்றினார். இந்த உலகில் வணிகர்களின் நிலை உயர்ந்ததல்ல, ஏனெனில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பிரபுக்களை வாங்க முடியாது. இருப்பினும் சில சாதுரியமான மற்றும் துணிச்சலான வணிகர்கள் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்த தங்கள் செல்வத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் என்பது தெளிவாகிறது. அவற்றில் துலிப் வர்த்தக சபை முன்னணியில் இருப்பதாக தெரிகிறது. சரி, பரோன் உனக்கு என்ன கொடுத்தார்? மன்னிக்கவும் நைட் அகிலன், அது ஒரு வணிக ரகசியம். அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. சரி. அகிலன் தன் கன்னத்தை சொரிந்து கொண்டு கேள்வியை மாற்றிக்கொண்டான். அப்போ உனக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும்? ஹே, நீங்கள் எங்கள் ஜனாதிபதியை சந்திக்கும் போது குறிப்பிட்ட சொற்களை விரிவாக விவாதிக்கலாம். ஆலிவர் எதையும் வெளிப்படுத்தாமல் பதிலளித்தார். நான் அதைப் பற்றி யோசிக்க வேண்டும். நிச்சயமாக, நீங்கள் உங்கள் முடிவை எடுக்கும் போதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆலிவர் ஒரு புன்னகையுடனும் மகிழ்ச்சியான புன்னகையுடனும் கூறினார். ஆனால் டியூக்ஸியின் அல்லது கவுண்ட் உமான் எங்கள் துலிப் வர்த்தக சபையை விட உங்களுக்கு ஒரு சாதகமான ஒப்பந்தத்தை வழங்க முடியாது என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன்.
ஆனால் நீங்கள் வழங்கும் உதவியை ஒரு பிரபுவின் அல்லது ஒரு கவுண்டின் உதவியுடன் ஒப்பிட முடியாது. நிச்சயமாக, ஆனால் எங்கள் பசி மிகவும் சிறியது. துலிப் வர்த்தக சபை திடீரென்று மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதைக் கண்ட அகிலன் தலையசைத்தார். அவரே ஒரு ஏமாற்றுக்காரராக இருந்து அவர்களின் ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை என்றாலும் உங்கள் வர்த்தக சபைக்கு ஃபாலன் ஈகிள் நகரில் ஒரு நிலைய மையம் உள்ளதா என்று கேட்டார். நிச்சயமாக, இது ஃபாலன் ஈகிள் நகரத்தின் மேற்கு மாவட்டத்தில் அடிமை சந்தைக்கு அடுத்ததாக உள்ளது. எந்த நேரத்திலும் உங்கள் வருகையை நாங்கள் வரவேற்கிறோம். எதிர்காலத்தில் தேவைப்படும் போது பயன்படுத்துவதற்காக அகிலன் இந்த இடத்தை ரகசியமாக குறித்துக் கொண்டார். பின்னர் அவர் தலைப்பை மாற்றி ஆலிவருடன் அனைத்து வகையான விஷயங்களைப் பற்றியும் பேசத் தொடங்கினார். வணிக நிமித்தமாக நிறைய பயணம் செய்த ஆலிவர் மிகவும் அறிவாற்றல் மிக்கவராக இருந்தார். அகிலனை மகிழ்விக்கும் முயற்சிகளுடன் இணைந்து இருவரும் உடனடியாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர், பிரிந்து செல்ல விரும்பாத பழைய நண்பர்கள் போல. அவர்களுக்கு தெரியாமல் இரவு படிப்படியாக ஆழமடைந்தது, முகாம் மெதுவாக அமைதியடைந்தது, பெரும்பாலான கூலிப்படையினர் ஓய்வெடுக்கச் சென்றுவிட்டனர். ஆலிவர் தனது சொந்த கூடாரத்தில் ஓய்வெடுக்க அகிலனை ஆவலுடன் அழைத்தார். அகிலன் ஒரு கணம் தயங்கினார். பின்னர் ஆலிவரின் கூடாரம் உண்மையிலேயே ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது திடீரென ஒரு சிறிய சத்தம் கேட்டு அகிலன் விழித்துக் கொண்டார். அவர் உடனடியாக எழுந்து ஒரு கணம் கவனமாக கேட்டார். பின்னர் திடீரென ஆலிவரை எழுப்பினார். எழுந்திரு, எழுந்திரு, யாரோ எங்கள் முகாமை நெருங்கி வருகிறார்கள். ஆலிவர் விழிப்புடன் இருந்தார். விரைவாக எழுந்தார். ஆனால் கவனமாக கேட்ட பிறகு அவர் குழப்பமடைந்தார். அப்படியா? எனக்கு ஏன் எதுவும் கேட்கவில்லை? கவனமாக கேளுங்கள், அகிலன் நம்பிக்கையுடன் கூறினார். இரவில் அவரது கேட்கும் திறன் மிகவும் மேம்பட்டதாக அவர் கண்டார். 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் சிறிய சத்தம் கூட அவரது காதுகளில் இருந்து தப்பவில்லை. எதிரி தாக்குதல், எதிரி தாக்குதல். எதிர்பார்த்தபடி காவலில் இருந்த கூலிப்படையினரும் எதிரியை கவனித்து உடனடியாக எச்சரிக்கை விடுத்தனர். அமைதியாக இரு, பதட்டப்படாதே, தீப்பந்தங்களை ஏற்றி உங்கள் தோழர்களை கண்டுபிடி, விழிப்புடன் இரு, முகாமை விட்டு வெளியேறாதே. ஃபாக்ஸ்ஃபயர் கூலிப்படை குழுவின் கேப்டன் சாருவின் தனித்துவமான கரடுமுரடான குரல் உடனடியாக ஒலித்தது. பதற்றமடைந்து முகாமை நிலைப்படுத்தியது. நான் ஒரு பார்வை பார்க்கிறேன். தனது பொருட்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட்ட ஆலிவர் கூடாரத்தை விட்டு வெளியே ஓடுவதற்கு முன்பு ஒரு கணம் தயங்கினார். அகிலன் பின்தொடர்ந்தார். ஆனால் முகாமுக்குள் விரைந்து வந்த எதிரி ஏற்கனவே ஃபாக்ஸ்ஃபயர் கூலிப்படையினருடன் சண்டையில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டார். அவர் சண்டையில் சேரவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆலிவர் அவருக்கு எந்த கூலிப்படை கட்டணத்தையும் செலுத்தவில்லை. எனவே இந்த கொழுத்த மனிதனுக்காக அவர் தனது உயிரை பணயம் வைக்கப் போவதில்லை. இருப்பினும் சிறிது நேரம் பார்த்த பிறகு அகிலன் தனது பாதுகாப்பை கைவிட்டார். தாக்குதல் நடத்தியவர்கள் வெறும் கொள்ளையர்களின் குழுவாக இருந்தனர். மிகவும் பலவீனமானவர்கள், ஒரு தொடக்க நிலை போர்வீரன் கூட இல்லாமல். அவர்களும் அதிகம் இல்லை, சுமார் 70 அல்லது 80 பேர். 100க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்த ஃபாக்ஸ்ஃபயர் கூலிப்படை முகாமை தாக்க அவர்களுக்கு துணிச்சல் இருந்ததை அவரால் நம்பவே முடியவில்லை. ஆரம்ப பீதியை கடந்து வந்த பிறகு ஃபாக்ஸ்ஃபயர் கூலிப்படை குழு விரைவாக நிலை பெற்று கொள்ளையர்களை முறியடிக்கத் தொடங்கியது. அரை மணி நேரத்திற்குள் கொள்ளையர் குழு 30க்கும் மேற்பட்ட உடல்களை விட்டுச் சென்று பீதியடைந்து பின்வாங்கிச் சென்றது. பின்தொடராதே, பின்தொடராதே என்று சாரு அமைதியாக கத்தி காட்டுக்குள் துரத்த விரும்புபவர்களை தடுத்தான். கொள்ளையர்கள் கண்ணில் படாமல் போனதும் சாரு போர்க்களத்தை சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகளைச் செய்யத் தொடங்கினார். ஆலிவர் விரைவாகச் சென்று தனது பொருட்களை சரிபார்த்து தனது இழப்புகளை கணக்கிட்டார். அகிலன் அமைதியாக ஒரு தொலைதூர இருண்ட மூலைக்கு நடந்து சென்று ஒரு கொள்ளைக்காரனின் சடலத்தின் முன் குனிந்து ஒரு கத்தியையும் தண்ணீர் பாட்டிலையும் வெளியே எடுத்தார். அத்தியாயம் 8 கட்டாய இராணுவ ஆணை.
காலைச் சூரியன் காட்டின் இருளைப் போக்கியது, அனைவரின் மனதிலும் இருந்த கவலைகளையும் நீக்கியது. நேற்றிரவு போருக்குப் பிறகு அனைவரும் போர்க்களத்தை சுத்தம் செய்வதிலும் எதிரியின் சாத்தியமான திரும்புதலுக்கு எதிராக பாதுகாப்பதிலும் ஈடுபட்டிருந்தனர். எனவே பெரும்பாலானவர்களுக்கு உள்ளே தூங்க முடியவில்லை. சூரியன் உதித்ததும் அவர்கள் இறுதியாக நிம்மதி பெருமூச்சு விட்டனர். முற்றிலும் சோர்வடைந்து மயக்கத்தில் இருந்தவர்கள் தூக்கத்தைத் தொடங்கத் தொடங்கினர். சில கூலிப்படையினர் காலை உணவை தயாரிக்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் படைத்தலைவர் சாரு, வணிகர் ஆலிவருடன் உயிரிழப்புகளுக்கான இழப்பீடு குறித்து வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். உண்மையில் இழப்பீட்டுக்கான தரநிலை புறப்படுவதற்கு முன்பே பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. தற்போதைய சர்ச்சை முழுக்க முழுக்க ஒரு துரதிருஷ்டவசமான நபரை அவரது சொந்த தரப்பினரால் தவறுதலாக கொன்றதால் எழுந்தது. இந்த விபத்துக்கு ஃபயர்ஃபாக்ஸ் கூலிப்படை குழுதான் பொறுப்பு என்றும் தான் எந்த இழப்பீடும் செலுத்த வேண்டியதில்லை என்றும் ஆலிவர் வலியுறுத்தினார். எனவே அவர் சாருவுடன் வாக்குவாதம் செய்யத் தொடங்கினார். இந்த நேரத்தில் சர்ச்சையை பொருட்படுத்தாமல் அகிலன் நெருப்பின் அருகே குனிந்து தனது குடுவையில் இருந்து தண்ணீரை நிதானமாக பருகிக் கொண்டிருந்தார். காலை சூரிய ஒளி சற்று பிரகாசமாக இருந்ததால் அகிலன் தனது தொப்பியை சிறிது தாழ்த்தி முகத்தின் மேல் பாதியை முழுவதுமாக மறைத்தான். பின்னர் அவர் ஒரு செம்மறியாட்டுத்தோல் சுருளை எடுத்து முந்தைய நாள் எழுதிய மனித இரத்தம் சமன் செய்ய உதவும் என்ற வாக்கியத்தை குறுக்காக எழுதினார். ஏனென்றால் நேற்றிரவு ஒரு கொள்ளைக்காரனின் சடலத்திலிருந்து ரகசியமாக பெற்ற புதிய இரத்தம் அவரது சக்தி வளர்ச்சியில் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை என்பதை அவர் கண்டுபிடித்தார். மான் இரத்தத்தைப் போலவே அது பசியை தீர்த்து ஆற்றலை நிரப்பியது. நைட் அர்ஜுனின் புதிய இரத்தத்தின் எந்த விளைவுகளையும் தாங்கவில்லை. ஒருவேளை சாதாரண மனித இரத்தம் எந்த விளைவையும் ஏற்படுத்தாமல் இருக்கலாம், மேலும் சக்தி வாய்ந்தவர்களின் இரத்தம் மட்டுமே சமன்படுத்தும் செயல்பாட்டில் உதவ முடியும். மேலும் ஒருவேளை அதிக அளவுகளைக் கொண்ட நிபுணர்களின் இரத்தம் மட்டுமே விளைவை ஏற்படுத்தும். இந்த எண்ணத்தில் அகிலன் தன்னை அறியாமலேயே இங்குள்ள ஒரே 2ஆம் வரிசை வீரரான ஸ்குவாட் லீடர் சாருவை நோக்கி தனது பார்வையை திருப்பினார். ஆனால் பின்னர் அவர் தலையை ஆட்டினார். சாருவை அவரால் தோற்கடிக்க முடியுமா இல்லையா என்பது பற்றி சொல்லவே வேண்டாம். அவனால் முடிந்தாலும் விரைவாக நிலை பெறுவதற்காக ஒரு அப்பாவிகளை கொல்ல விரும்ப மாட்டான். அகிலன் தன்னிடம் இன்னும் சில கொள்கைகள் இருப்பதாக உணர்ந்தார். தனது எண்ணங்களில் மூழ்கியிருந்தபோது ஆலிவருக்கும் சாருவுக்கும் இடையிலான தகராறு இறுதியாக முடிவுக்கு வந்ததை அகிலன் கவனித்தான். இந்த பருமனான வியாபாரி அவரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரது முகபாவனை சற்று மகிழ்ச்சியற்றதாக இருந்தது. பேச்சுவார்த்தையில் அவர் வெற்றி பெறவில்லை என்பது போல. அது உண்மையிலேயே பிடிவாதக்காரன். அவன் அருகில் வந்ததும் ஆலிவர் சாருவின் உருவத்தை பார்த்து அகிலனிடம் புகார் கூறினார். நேற்று தனக்கு ஒரு இராணுவத்தை நிதியுதவி செய்வதில் நம்பிக்கையுடன் இருந்த வணிகர் இப்போது ஒரு கூலிப்படையின் இழப்பீடு குறித்து குறுகிய மனப்பான்மையுடன் இருப்பதை அகிலன் கண்டார். திடீரென்று அகிலன் சிரிக்கத் தொடங்கினார். அதை மறந்துவிடு, கூட்டத்தை சமாதானப்படுத்துவதாக கருதுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கு நாம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. மேலும் இந்த நேரத்தில் ஃபயர்ஃபாக்ஸ் கூலிப்படை குழுவுடன் சண்டையிடுவது புத்திசாலித்தனமான தேர்வு அல்ல. எனக்குத் தெரியும். அந்த பரிசீலனை மட்டும் இல்லை என்றால் நான் அந்த வயதான சாருவுக்கு அடிபணிந்திருக்க மாட்டேன். ஆலிவர் இதை தெளிவாக புரிந்து கொண்டாலும் அவர் இன்னும் அதிருப்தி அடைந்து தாழ்ந்த குரலில் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தார். நான் கொண்டு வந்த உலர்ந்த இறைச்சியை ருசித்துப் பார்க்க விரும்புகிறீர்களா? அது ரொட்டியை விட மிகவும் சிறந்தது. அதன் பிறகு குண்டான வியாபாரி மீண்டும் ஒருமுறை தாராளமாக மாறினார். ஆலிவரின் கருணையை அகிலன் ஒரு புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு அவருடன் சாதாரணமாக பேசினார். அனைவரும் காலை உணவை முடித்துவிட்டு மேலும் 2 மணி நேரம் ஓய்வெடுத்த பிறகு கேரவன் கூடாரங்களை மூட்டை கட்டி மீண்டும் நகரத் தயாராகத் தொடங்கியது. அப்போதுதான் சாரு திடீரென்று அனைவரையும் நிறுத்தி வலது காதை மண்ணில் அழுத்தியபடி தரையில் விழுந்தார். இதை பார்த்ததும் அகிலன் புருவம் லேசாகச் சுருக்கப்பட்டது. பகலில் அவரது கேட்கும் திறன் இரவில் இருந்ததைப் போல கூர்மையாக இல்லை.
அந்த நேரத்தில் அவரால் அசாதாரணமான எதையும் கேட்க முடியவில்லை. ஆனால் சாரு திடீரென்று தரையில் இருந்து எழுந்து, குதிரை கிளம்புங்கள், சீக்கிரம், எல்லோரும் இப்போதே கவனமாக இருங்கள் என்று கர்ஜித்தான். சாருவின் கர்ஜனையால் முழு முகாமும் உடனடியாக குழப்பத்தில் மூழ்கியது. ஆலிவரின் முகமும் வெளிறிப் போயிருந்தது. நிலைமையின் தீவிரத்தை அவர் புரிந்து கொண்டார். இது நேற்று இரவு நடந்த தாக்குதலுடன் ஒப்பிடத்தக்கது அல்ல, ஏனெனில் கொள்ளைக் குழுக்களால் குதிரைகளை வாங்க முடியவில்லை. நெருங்கி வரும் குழு எதிரியாக நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் கடுமையான சிக்கலில் சிக்கக்கூடும். நேரம் செல்லச் செல்ல அகிலன் இறுதியாக வேகமான குதிரை சத்தத்தை கேட்டார். தரை லேசாக நடுங்கத் தொடங்கியது. வரிசையாக நின்ற கூலிப்படையினர் இன்னும் பீதியடைந்தனர். சாருவின் அலறல் கூட அவர்களை அமைதிப்படுத்த முடியவில்லை. அருகிலுள்ள காட்டுக்குள் இருந்து திடீரென ஒரு மெல்லிய சாம்பல் நிறக்கோடு தோன்றி கூர்மையான அம்பு போல முகாமை நோக்கி விரைவதைக் கண்ட அகிலன் கண்களை சுருக்கினார். இது ஒரு குதிரைப்படை பிரிவு. குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை பெரிதாக இல்லை, சுமார் 20 பேர் மட்டுமே. ஆனால் அவர்களின் உருளும் வேகம் மலையைப் போல கீழே இறங்குவதைக் கண்ட அகிலன், எதிரியின் ஒரு தாக்குதல் மற்றும் ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழுவால் சிரமப்பட்டு சேகரிக்கப்பட்ட பாதுகாப்பு கோடுகள் உடனடியாக சரிந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குளிர் ஆயுதங்களின் யுகத்தில் போர் மன்னனின் பயங்கரமான அடக்குமுறை சக்தி இதுதான். பூம் ரம்பிள். பூமி கதறுகிறது. குதிரைப்படை நெருங்கி வருகிறது. கூலிப்படையினர் நடுங்குகிறார்கள். ஆலிவர் வலியால் கண்களை மூடினார். ஒரு பெரிய அரையுடல் கேடயத்தை பிடித்திருந்த சாரு ஒரு பாறையைப் போல பாதுகாப்பு கோட்டின் முன்னணியில் நின்றார். அகிலன் பிரகாசமான சூரியனைப் பற்றி கவலைப்படாமல் நிராதரவாக பெருமூச்சு விட்டான். அவன் தன் முக்கோணத் தொப்பியைத் தூக்கி இடுப்பில் இருந்த வாளைக் கழற்றினான். அனைவரும் தீவிரமாக போராடத் தயாராகிக் கொண்டிருந்த போது விரைந்து வந்த குதிரைப்படை முகாமிலிருந்து சுமார் 30 மீட்டர் தொலைவில் திடீரென நின்றது. தொடர்ச்சியான குதிரைப்படையினரிடையே 20 போர் குதிரைகள் பின்னங்கால்களில் நின்றன. நல்ல குதிரையேற்றம். அகிலன் மனதிற்குள் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அதே நேரத்தில் அவரது பதட்டமான மனநிலை கொஞ்சம் தளர்ந்தது. மற்ற கட்சி இனி எதிரியாக இருக்கக்கூடாது. இருப்பினும் வேகத்தை குறைக்காமல் விரைந்து செல்லும் அவர்களின் தோரணையையும் இறுதியில் பளிச்சிடும் நிறுத்தத்தையும் பார்க்கும்போது அவர்கள் ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழுவிற்கு தங்கள் பலத்தை காட்ட முயற்சிக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. எனவே மற்ற தரப்பினர் அவசியம் கருணை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இந்த கருத்தை சாதுரியமான வணிகரான ஆலிவர் வெளிப்படையாக கவனித்தார். எனவே அவர் முன்வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை, மாறாக பேச்சுவார்த்தை நடத்த சாருவிடம் சமிகை செய்தார். சாருவுக்கு வேறு வழியில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் பணம் செலுத்தும் நிலையில் இருந்தார். மேலும் வழியில் ஆலிவர் சந்தித்து எந்தவொரு பிரச்சனையையும் தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். ஆகையால் அவர் தனது அரை உடல் கேடயத்தையும் பெரிய வாளையும் கீழே போட்டுவிட்டு வெறுங்கையுடன் முன்னேறி அதே நேரத்தில் கத்தினார். அப்புறம் நண்பர்களே, நான் சாரு, ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழுமத்தின் கேப்டன். தற்போது துலிப் வர்த்தக சபையிலிருந்து ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கு சில பொருட்களை அழைத்துச் செல்கிறேன். உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா? மறுபுறம் இருந்த குதிரைப்படையினர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவர்கள் திடீரென்று சிலைகளாக மாறிவிட்டதைப் போல. காடுகள் மிகவும் அமைதியாக இருந்தன. காற்று கூட திடீரென நின்றது போல் தோன்றியது. கனமான காற்று மக்களை மூச்சு திணறச் செய்தது. சாரு தனது பயத்தையும் பதட்டத்தையும் அடக்கிக் கொண்டு தைரியமாக முன்னேறிச் சென்றான். இன்னும் சில அடிகள் எடுத்து வைத்ததும் முன்னணி குதிரைப்படை வீரரின் மார்பு கவசத்தில் இருந்த பேச்சை அவர் இறுதியாக கவனித்தார். உடனடியாக அதிர்ச்சியில் மூச்சு திணறினார். ஐயா, நீங்கள் செயின்ட் ஹில் குடும்பத்தின் வீரரா? சாருவின் உரத்த குரல் பின்புறத்தை அடைந்தது. கூலிப்படையினரிடையே அடக்கப்பட்ட கலவரத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும்
அனைவரும் விருப்பமின்றி தங்கள் ஆயுதங்களை தரையில் தாழ்த்தினர். செயின்ட் ஹில் என்ற பெயர் மக்களை அதன் எதிரியாக இருக்க வேண்டாம் என்று ஊக்குவிக்கும் ஒரு பயங்கரமான மந்திர சக்தியைக் கொண்டிருப்பது போல. ஆம், பேரரசின் வடக்குப் பகுதியில் செயின்ட் ஹில் என்ற பெயர் முழுமையான அதிகாரத்தை குறிக்கிறது. பேரரசின் அரச குடும்பத்தினருக்கு கூட இங்கு இவ்வளவு திகிலூட்டும் கவர்ச்சியும் செல்வாக்கும் இல்லை. இறுதியாக முன்னணி வீரரிடமிருந்து ஒரு அசைவு ஏற்பட்டது. அவர் தனது தலைக்கவசத்தின் முகக்காவலை உயர்த்தினார். அதில் ஒரு ஜோடி அலட்சிக் கண்கள் வெளிப்பட்டன. மேலும் சாருவை நோக்கி தலையசைத்து அவரது அடையாளத்தை ஒப்புக்கொண்டார். பின்னர் அவர் தனது சேணத்திற்கு முன்னால் இருந்த ஒரு பையிலிருந்து ஒரு காகிதத் தோலை எடுத்து சாருவின் காலடியில் எறிந்து அதிகாரப்பூர்வமான தொனியில் அறிவித்தார். டியூக் செயின்ட் ஹில்டேவின் மகன் மார்க்வீஸ் சார்லஸின் உத்தரவின் பேரில் நீங்கள் அவசரமாக கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். அத்தியாயம் 9. சாரு கொல்லப்பட்டான். மார்க் டியூக் செயின்ட் ஹில்டேவின் மூத்த மகன் மற்றும் முதல் வாரிசு. முட்டாள்தனம். மார்க் யார் என்று எனக்கு தெரியும், ஆனால் அவருடைய மாவீரர்கள் ஏன் இங்கே தோன்ற வேண்டும்? அவர்கள் ஏன் எங்களை அவசரமாக படையில் சேர்க்க வேண்டும்? மார்க் எல்லையில் ட்ரோல்களுடன் சண்டையிடவில்லையா? நாம் எல்லைக்குச் செல்கிறோமா? அது எப்படி முடியும்? எல்லை இங்கிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் அவசர நிலையில் கூட அவர்கள் இங்கு கட்டாய படைக்கு வரமாட்டார்கள். மேலும் பாருங்கள், கட்டாய படை ஆணை 2 நாட்களுக்குள் மிரர் ஏரியில் கூட வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது. மிரர் ஏரி எங்கே இருக்கு? இது இங்கிருந்து அதிக தூரத்தில் இல்லை. இந்த ஓடை வழியாக வடக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அப்போ நாம போகலாமா? மன்னிக்கவும், என் போர்க்களத்திற்கு போக விரும்பவில்லை. ஆனால் செயின்ட் ஹில்டே குடும்பத்திடமிருந்து அவசரகால கட்டாய இராணுவ சேர்க்கை உத்தரவை பெற்றுள்ளோம். ஆனால் அது டியூக்கால் வெளியிடப்படவில்லை. மார்க் வருங்கால வடக்கு டியூக் இல்லையா? அவர் அந்த பட்டத்தை பெற்ற பிறகுதான் அது நடக்கும். மேலும் நான் இறக்க விரும்பவில்லை. இது நிச்சயமான மரணம் என்று அர்த்தமல்ல. ஒருவேளை நமக்கென ஒரு பெயரை உருவாக்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம். ஹே முட்டாள்! யாரை முட்டாள் என்கிறாய்? நீங்கதான். மார்க்விடமிருந்து அவசரகால கட்டாய இராணுவ ஆணை உத்தரவை சாரு திரும்பக் கொண்டு வந்தபோது முகாமில் குழப்பம் வெடித்தது. சிலர் ஒப்புக்கொண்டனர், மற்றவர்கள் உடன்படவில்லை. அது அதை எதிர்க்கும் கூட்டமாக மாறியது. அவசரகால கட்டாயமாக இராணுவ சேவை உத்தரவு மார்க்விடமிருந்து வந்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டது. அவருடைய தந்தை வடக்கு பிரதேசத்தின் டியூக் செயின்ட் ஹில்டேயிடமிருந்து அல்ல. மார்க் செயின்ட் ஹில்டே என்ற பட்டம் முற்றிலும் சம்பிரதாயபூர்வமானது. உண்மையான அரச குடும்ப பதவி எதுவும் இல்லை. இது பண்டைய சீனாவில் பட்டத்து இளவரசரைப் போலவே அவரது முதல் வரிசை வாரிசு உரிமைகளை உறுதிப்படுத்துவதாகும். இருப்பினும் ஒரு பட்டத்து இளவரசர் உன்னதமானவராக இருந்தாலும் அவர் பேரரசர் அல்ல. டியூக் செயின்ட் ஹில்ட் அவசரகால கட்டாய இராணுவ ஆணை பிறப்பித்தால் அதை பெறும் எந்த வடக்கத்தியரும் எதிர்க்கத் துணிய மாட்டார்கள். ஆனால் அது மார்க் பிறப்பித்த அவசர கட்டாய ஆணை என்றால். தற்போது வாதத்தில் ஈடுபட்டுள்ள ஃபாக்ஸ் கூலிப்படை குழு அதன் பயனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக செயல்படுகிறது. போதும், நீங்க எல்லாரும் வாயை மூடுங்க. சாரு பொறுமையிழந்து கத்தினார். தன் ஆட்களுக்குள் நடக்கும் சண்டையை நிறுத்தினார். பின்னர் அவர் ஆலிவரை நோக்கி திரும்பி, மார்க்குக்கு அவசரகால கட்டாய இராணுவ ஆணை பிறப்பிக்கும் அதிகாரம் உள்ளதா என்று கேட்டார். எனக்கு நினைவிருக்கிறபடி மார்க் அத்தகைய அதிகாரம் இல்லை. ஆலிவர் நிச்சயமற்றவராக தோன்றி அகிலனை பார்த்து, நான் சொல்வது சரியா என்று கேட்டார். சட்டத்தின்படி மார்க்குக்கு உண்மையில் அத்தகைய அதிகாரம் இல்லை. அகிலன் தனது நினைவுகளைத் தேடினார். இருப்பினும் வடக்கு பிரதேசத்தின் வரலாற்றில் இதே போன்ற முன்னுதாரணங்கள் உள்ளன. சற்று முன்பு வெளிரிய ஆலிவரின் முகம் உடனடியாக மீண்டும் இருட்டாக மாறியது. இந்த நேரத்தில் ஃபாக்ஸ் கூலிப்படை குழுவை அவசரமாக கட்டாயப்படுத்துவதை அவர் முற்றிலும் விரும்பவில்லை. கூலிப்படையினரின் துணை இல்லாமல் அவரது கேரவன் படுகொலை செய்ய காத்திருக்கும் ஆட்டுக்குட்டியைப் போல விடப்படும்.
வீழ்ந்த கழுகு நகரத்தை பாதுகாப்பாக அடைய முடியாது. அப்போ கேப்டன் சாரு, ஆலிவரின் குரல் சற்று இறுக்கமாக இருந்தது. இந்த கட்டாய இராணுவ ஆணை ஏற்க நீங்கள் திட்டமிட்டுள்ளீர்களா? அவசரகால கட்டாய இராணுவ ஆணை உத்தரவில் சாரு ஆழ்ந்த முகத்தைச் சுளித்தார். தெளிவாக அதிருப்தியடைந்தார். சிறிது நேரம் யோசித்த பிறகு மெதுவாக தலையை ஆட்டினார். இல்லை என்றார். அவர் தனது வாக்கியத்தை முடித்தவுடன் ஆலிவரின் முகத்தில் மகிழ்ச்சியின் தோற்றம் மின்னியது. ஆனால் பல கூலிப்படைத் தலைவர்கள் உடனடியாக சாருவின் பின்னால் எதிர்ப்பு தெரிவித்தனர். கேப்டன், மார்க் கட்டாய இராணுவ ஆள்சேர்ப்பு உத்தரவை நீங்கள் இப்படி நிராகரிக்க முடியாது. ஆமாம். செகண்ட் ஹில்டே குடும்பம் எங்களை சும்மா விடாது. அந்த குதிரைப்படைகள், அவர்கள் உண்மையிலேயே கொல்லத் தயாராக இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சாரு சட்டென்று திரும்பி கூச்சலிட்ட கூலிப்படையினரை பார்த்தான். அனைவரும் உடனடியாக மீண்டும் அமைதியானவர்கள். மிரர் ஏரிக்கு இந்த அவசர கட்டாய ஆட்சேர்ப்பு உத்தரவை பின்பற்றினால் நாங்கள் என்ன எதிர்கொள்வோம் தெரியுமா? கேப்டன் சாருவின் கேள்வியைக் கேட்ட பிறகு பல கூலிப்படைத் தலைவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டு, இது போருக்கு தயாராக இருக்க வேண்டும். இது ஆபத்தானது என்றாலும் செயின்ட் ஹில்ட் குடும்பத்தின் கட்டளைகளை எதிர்ப்பதை விட இது சிறந்தது என்று பதிலளித்தனர். போருக்கு தயாரா? சாரு ஏளனமாக, நாம் சாகப் போகிறோம் என்றான். என்ன? கேப்டன், இது ஏன்? நாம் சண்டையிட்டாலும் அது மரண தண்டனை அல்லவா? நாம் வெற்றி பெற்றால் ஒருவேளை நாம் சில இராணுவ தகுதிகளை கூட சம்பாதிக்கலாம். நீங்க கனவு காண்கிறீங்க. சாரு இரக்கமின்றி அவர்களின் மாயையை உடைத்து, மீண்டும் யோசியுங்கள். மார்க் இராணுவம் ஏன் மிரர் ஏரியில் தோன்றும்? கூலிப்படையினர் ஒருவரையொருவர் முறைத்துப் பார்த்தனர். சாரு சொன்னதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டது போல் அகிலன் கண்கள் மின்னின. மறுபுறம் ஆலிவர், சரியாக, மார்க் மிரர் ஏரி வரை பின்வாங்கி இருக்கலாம் என்று நான் சந்தேகித்தேன் என்று மழுப்பினார். என்ன? அது எப்படி சாத்தியம்? மார்க் எப்படி தோற்க முடியும்? கூலிப்படையினர் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் அவநம்பிக்கையை வெளிப்படுத்தினர். அவர்கள் மார்க் குருட்டுத்தனமாக நம்புவதில் ஆச்சரியமில்லை. ஏனெனில் கடந்த சில தசாப்தங்களாக ட்ரோல்ஸ் வடக்கு பிரதேச இராணுவத்தால் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கு பிரதேச இராணுவத்தின் அச்சுறுத்தலின் கீழ் பூத மன்னர் கூட வடக்கு நோக்கி இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஸ்கை ஐஸ் சமவெளியின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு பரந்த பகுதி வடக்கு பிரதேச இராணுவத்திற்கான வேட்டையாடும் இடமாக மாறிவிட்டது. பயிர் நடவு மற்றும் கோட்டை கட்டுமானத்திற்கு பொருத்தமற்ற பனி சமவெளியில் கடுமையான காலநிலை இல்லாதிருந்தால் வடக்கின் பிரதேசம் இன்னும் வடக்கே நீண்டு கொண்டே இருந்திருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் பெருமைமிக்க எந்த ஒரு வட மாநிலத்தவரும் செயின்ட் ஹில்ட் குடும்பத்திற்கு தோல்வி ஏற்படும் என்று ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் கவனமாக யோசித்துப் பார்த்தால் சாரு மற்றும் ஆலிவரின் ஊகம் நிறைய அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. சமீபத்திய மாதங்களில் போர் முனைகளில் இருந்து எந்த நல்ல செய்தியும் வரவில்லை. மாறாக எல்லையில் உள்ள பல நகரங்கள் மீண்டும் மீண்டும் அத்துமீறப்பட்டன. மேலும் பல குடும்பங்கள் தங்கள் சொத்துக்களை இழந்தன. வடக்கை துன்புறுத்துவதற்காக முன் வரிசைகளை தவிர்த்து சிறிய துருப்புக்களை அனுப்பிய ட்ரோல்களின் அவநம்பிக்கையான செயல்கள் இவை என்று அனைவரும் ஆரம்பத்தில் நினைத்தனர். பல குடும்பங்களின் தனியார் படைகள் தற்காலிகமாக விரட்டியடிக்கப்பட்டாலும் மார்க் வடக்கு பிரதேசத்தின் முக்கிய படைகளை வலுப்படுத்த தலைமை தாங்கும் வரை அவர் இந்த படையெடுக்கும் போது படைகளை அகற்றி இழந்த பிரதேசத்தை மீண்டும் கைப்பற்ற முடியும். ஆனால் இப்போது அது அப்படி இருக்காது என்று தோன்றுகிறது. ஏனென்றால் மார்க் இராணுவம் எதிர்பாராத விதமாக மிரர் ஏரியில் தோன்றியது. அந்த இடம் இனி எல்லையாக இல்லை, ஆனால் தாயகமாக இருந்தது. இந்த தலைமுறை வட மாநிலத்தவர்களின் நினைவாக ட்ரோல்ஸ் இவ்வளவு தூரம் ஊடுருவியதில்லை. பெரும்பாலான கூலிப்படையினர் அமைதியாகிவிட்டனர். வெளிப்படையாக அவர்கள் பயந்தார்கள். ஆனால் சிலர் அதே வழியில் சிந்திக்கவில்லை. அவர்களில் ஒருவர், அப்படியிருந்தும் படையெடுக்கும் போதங்களை தோற்கடிக்க மார்க்குக்கு உதவ மிரர் ஏரிக்கும் செல்லலாம் என்று பேசினார். முட்டாள் என்று சாரு கத்தினார். இராணுவம் பின்வாங்கிக் கொண்டிருக்கும் போதே
நீ இன்னும் நிலைமையை மாற்ற விரும்புகிறாயா? அவசரமாக படையில் சேர்க்கப்பட்ட இந்த கூலிப்படையினருடன் மட்டும்தானா? நாங்கள் மட்டுமல்ல, அருகிலுள்ள கூலிப்படை குழுக்களும் அவசரகால கட்டாயத்தை பெற்றிருக்க வேண்டும். வெறும் பீரங்கி தீவனம். தன் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சாரு நன்றாகவே அறிந்திருந்தார். இந்த ஆட்கள் கொள்ளையர்களுடனான போர்களில் கூட தற்செயலாக தங்கள் சொந்த மக்களைக் கொல்லக்கூடும். அவர்களை ஒரு மோசமான குழு என்று அழைப்பது ஒரு பாராட்டு. இதைப் பற்றி யோசித்துப் பார்த்தால் அவர்கள் இன்னும் போர்க்களத்திற்குச் சென்று வழக்கமான இராணுவத்துடன் சண்டையிட விரும்பினார்களா? அவர்கள் மரணத்தைத்தான் கேட்டார்கள். சாரு இறுதியாக தனது முடிவை எடுத்துக்கொண்டு தனது ஆட்களின் எதிர்ப்பு குரல்களை புறக்கணித்துவிட்டு உறுதியாக திரும்பி செயின்ட் ஹில்டே குடும்பத்தின் குதிரைப்படையை நோக்கி நடந்தார். சாரு நடந்து செல்வதைப் பார்த்து எல்லோரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டிருந்தனர், முகத்தில் வெவ்வேறு பாவனைகள். தனது தந்தை பரோன் பல மாதங்களாக வீட்டிற்கு கடிதம் எழுதவில்லை என்பதையும் அகிலன் திடீரென்று உணர்ந்தார். ஏதோ அசாதாரணமாக தெரிந்தது. யாரோ வேண்டுமென்றே முன்னணியில் இருந்து செய்திகளை தடுத்து வருவதாக தோன்றியது. அது இருக்க முடியுமா? முன்னணியில் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறதா? மார்க்கின் கட்டாய இராணுவ ஆணை உத்தரவை மறுக்க நீங்கள் துணிகிறீர்களா? சாரு என்ன சொன்னார் என்று தெரியாமல் செயின்ட் ஹில்டே குடும்பத்தைச் சேர்ந்த முன்னணி மாவீரர் திடீரென்று கடுமையாக கத்தினார். நைட், எனக்கு தெரியணும். போதும். அவசரகால கட்டாய இராணுவ சேவை உத்தரவை மறுப்பது தேசத்துரோகம். சாருவின் விளக்கத்தை மாவீரர் முரட்டுத்தனமாக குறுக்கிட்டு தனக்கு முன்னால் கூடியிருந்த ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழுவை நோக்கி, இந்த துரோகியை கொன்று உடனடியாக செஞ்சுரியனாக பதவி உயர்வு பெறுபவர் யார் என்று கேட்டார். கூலிப்படையினர் அனைவரும் ஒரு கணம் பரபரப்பை ஏற்படுத்தினர். சிலர் கோபமாக இருந்தனர், சிலர் ஏளனமாக பேசினர், ஆனால் சிலரின் கண்கள் கலங்கின. நை. சாரு திரும்பிப் பார்க்கவில்லை. தன்னம்பிக்கையுடன் தனக்கு பின்னால் இருந்த கூட்டத்திற்கு தன் முதுகைக் காட்டி, நான் செயின்ட் ஹில்ட் குடும்பத்தை மதிக்கிறேன், மார்க்கையும் மதிக்கிறேன், ஆனால் நாம் செல்லவிருக்கும் இடத்தின் சூழ்நிலையை அறிய நமக்கு உரிமை உண்டு என்று தொடர்ந்தார். சாருவின் வார்த்தைகள் சட்டென்று துண்டிக்கப்பட்டன. ஏனென்றால் ஒரு நீண்ட வாள் அவரது மார்பை துளைத்திருந்தது. ஹே சாரு ரத்தத்தை துப்பிவிட்டு தலையை பின்னால் திருப்ப முயன்றான். தனக்கு பின்னால் இருந்த இளைஞனின் முகத்தை பார்த்ததும் அவன் முகத்தில் இருந்த வெளிப்பாடு உடனடியாக சிக்கலானதாக மாறியது. கட்டை விரல் காட்டினான். சடலம் தரையில் விழுந்தது. மிகவும் நல்லது. குதிரையின் மீது அமர்ந்திருந்த குதிரை வீரன் திருப்தியுடன் தலையசைத்து இரத்தம் தோய்ந்த நீண்ட வாளை பிடித்திருந்த இளைஞனைப் பார்த்து, உன் பெயரைச் சொல்லு என்றான். மதிப்பிற்குரிய மாவீரரே, என் பெயர் அருவன். அருவன்? இந்த சாருவோடு உனக்கு என்ன உறவு? அவர் என் தந்தை, மரியாதைக்குரிய குதிரை வீரர். அத்தியாயம் 10. மிரர் லேக். நீங்கள் என்றென்றும் கூலிப்படையினராகவே இருக்க விரும்புகிறீர்களா? வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் சிக்கித் தவிக்கும் கத்தி முனையில் நடந்து நித்திய ஆபத்தான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா? நீங்கள் பணத்திற்காக மட்டுமே போராட விரும்புகிறீர்களா, கௌரவத்திற்காக அல்லவா? இப்போது உங்கள் முன் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் விதியை மாற்ற ஒரு வாய்ப்பு. உங்களுக்காக ஒரு பெயரை உருவாக்க ஒரு வாய்ப்பு. சாமானியர்களின் அந்தஸ்தை பிரிந்து செல்ல, பிரபுக்களாக மாற, அல்லது ஒரு அரசாட்சியை பெற ஒரு வாய்ப்பு. எனவே உங்கள் வாள்களுடன் ஆயுதம் ஏந்தி என்னை பின்தொடருங்கள், மார்க் பின்தொடருங்கள், ஹில்டே குடும்பத்தை பின்தொடருங்கள், பூதங்களை கொல்லுங்கள். அருவன் பேச்சால் உணர்ச்சிவசப்பட்ட கூலிப்படையினரை பார்த்து அகிலன் திடீரென்று சிரித்துவிட்டு அருகில் இருந்த ஆலிவரிடம் கூறினார். உங்களுக்குத் தெரியும், இந்த கடமையுணர்வுள்ள மகனுக்கு எப்படி பேசுவது என்று உண்மையிலேயே தெரியும். என்னை கிட்டத்தட்ட திசை திருப்பிவிட்டார். நான் உறுதியாக சொல்கிறேன், வன் ஒரு இழிவான ஆள்தான். ஆலிவர் மிகவும் விரும்பத்தகாதவராக தோன்றினார். அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துப் போனார். நாம் என்ன செய்வது? நாம் உண்மையில் மிரர் ஏரிக்குப் போகிறோமா? இப்போது நமக்கு வேறு வழி இருக்கிறதா? அந்தப் பையன் தன் சொந்த தந்தையைக் கொல்லக்கூட துணிகிறான்.
ஆனால் ஆலிவர் தயங்கினார். இருப்பினும் அவருக்கு வேறு வழியில்லை என்பது தெரியும். ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழுவின் துணை இல்லாமல் அவர் இந்த பொருட்களை ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கு பாதுகாப்பாக வழங்க முடியாது. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அறுவனை பின்தொடர்ந்து மிரர் ஏரி வரை சென்றால் இந்த பொருட்கள் இராணுவப் பொருட்களாக பறிமுதல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு இராணுவத்தின் மனசாட்சியை ஒருவர் மிகைப்படுத்தி மதிப்பிடக்கூடாது, குறிப்பாக போர்க்காலத்தில். மேலும் அவரது யோகத்தின்படி மிரர் ஏரியில் கூடியிருந்த மார்க்கின் இராணுவம் தோற்கடிக்கப்பட்ட இராணுவமாக இருக்கலாம். அது உண்மையாக இருந்தால் மிரர் ஏரிக்குச் செல்வது இன்னும் ஆபத்தானதாக இருக்கும். முடிவெடுக்காமல் இருந்த ஆலிவரைப் போலல்லாமல் அகிலன் தனது மனதை மாற்றி மிரர் ஏரிக்குச் செல்ல விரும்பினார். ஏனென்றால் பரோன் முதலில் மார்க்குடன் பயணத்தைத் தொடங்கினார். மேலும் மார்க்கின் இராணுவம் உண்மையிலேயே மிரர் ஏரிக்கு பின்வாங்கினால் அகிலன் தனது தந்தையை அங்கே காணலாம். அவன் அப்பா கண்ணில் பட்டிருந்தால் அவன் தன் சகோதரியின் உதவிக்காக பாலன் ஈகிள் நகரத்திற்குச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. போர்க்களத்தின் ஆபத்துகளைப் பொறுத்தவரை பரவாயில்லை, அகிலன் இறந்தது போல் நடிக்க முடியும். அவர் மிகவும் நம்பகமான சடலமாக இருப்பதில் பெருமை கொண்டார். இதற்கிடையில் அறுவன் நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து துணை அதிகாரிகளை நியமிக்கத் தொடங்கினார். அனைவரையும் புறப்படத் தயாராகுமாறு அறிவுறுத்தினார். ஹில்டே குடும்பத்தின் குதிரைப்படை நீண்ட காலத்திற்கு முன்பே புறப்பட்டுச் சென்றுவிட்டது. அநேகமாக அருகிலுள்ள மற்ற துரதிருஷ்டவசமான ஆன்மாக்களைத் தேடி சாருவின் தனிமையான சடலத்தையும் சில குதிரை சாணத்தையும் மட்டுமே விட்டுச் சென்றிருக்கலாம். அகிலன் திடீரென்று முன்னேறினார். நீ எங்கே போகிறாய்? ஆலிவர் பின்னால் இருந்து கத்தினார். நம்ப முடியாத அளவிற்கு பாதுகாப்பற்றதாக உணர்ந்தார். ஏனெனில் முகாமில் அவருக்கு உறுதியளிக்கக்கூடிய ஒரே நபர் அகிலன் மட்டுமே என்று தோன்றியது. தலைவர் சாருவை அடக்கம் அகிலன் திரும்பிப் பார்க்காமல் பதிலளித்தார். ஆலிவர் கண்களை அகலமாக திறந்தான். அகிலன் ஏன் திடீரென்று சாருவின் உடலை பராமரிக்க விரும்பினான் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்க சாருவுக்கு அவ்வளவு நெருக்கமா இருந்தீங்களா? இந்த விஷயம் அறுவனை தூண்டிவிட என்று உனக்கு பயமா இல்லையா? சிறிது நேரம் தயங்கிய பிறகு ஆலிவர் அவரை பின்தொடரவில்லை. அகிலன் மட்டும் சாருவின் உடல் பாகங்களுக்கு அருகில் சென்று ஒரு குழி தோண்டத் தொடங்கினார். பதவியில் முன்னேறியதிலிருந்து அகிலன் தனது வலிமை பெரிதும் அதிகரித்திருப்பதைக் கண்டறிந்தார். மேலும் இப்போது அவர் தனது உடலுக்குள் இருக்கும் புனித ஒளி ஆற்றலை கட்டுப்படுத்தத் தொடங்கி தனது உடல் மீட்சியை விரைவுபடுத்தவும் சிறிது உயரத்தை அதிகரிக்கவும் முடியும். ஒரு குழி தோண்டும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அகிலன் தனது புதிய சக்திக்கு ஏற்ப பரிசோதனை செய்து சரிசெய்ய தயாராக இருந்தார். விரைவில் 1 மீட்டர் ஆழமுள்ள ஒரு துளை தயாராக இருந்தது. அகிலன் துளையிலிருந்து வெளியே வந்தபோது அவர் உணர்ச்சியற்ற செயலை எதிர்கொண்டார். நாம் அதை ஒன்றாக எடுத்துச் செல்லலாமா? அகிலன் சிரித்துக் கொண்டே சாருவின் சடலத்தை சுட்டிக்காட்டி முன்மொழிந்தார். அறுவன் அசையாமல் நின்று, அப்படிப்பட்ட ஒரு துரோகியின் எச்சங்களை சேகரிப்பது உங்கள் கௌரவத்திற்கு கேடு விளைவிக்கும், நைட் அகிலன் என்று குளிர்ச்சியாக தோணியில் சொன்னான். பரவாயில்லை. தனது ஆட்சியை இழந்த ஒரு அலைந்து தெரியும் வீரனாக எனக்கு முதலில் மரியாதை இல்லை. அறுவன் உதவ விரும்பாததைக் கண்ட அகிலன் சாருவின் சடலத்தை தனியாக துளை நோக்கி இழுத்துச் சென்றார். எல்லா நேரங்களிலும் அவர் தனக்குள் யோசித்தார், அகிலன் மரியாதைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அகிலன் பிணம் குழிக்குள் விழுந்தது. தூசி மேகத்தை உதைத்தது. நைட் அகிலன், நீங்களும் மிரர் லேக் முகாமுக்குச் செல்வீர்கள், இல்லையா என்று அறுவன் கேட்டார். குழிக்கு வெளியே இருந்து அவரது குரல் ஒலித்தது. உண்மையில் ஒரு நைட்டாக இது எனது கடமை. மேலும் சுடோர் குடும்பத்தின் கௌரவத்தை மீட்டெடுக்க இது சிறந்த வாய்ப்பு என்று அகிலன் மிகவும் தீவிரமாக பதிலளித்தார். அருமை. நாங்கள் அரை மணி நேரத்தில் புறப்படுவோம். நீங்கள் எங்களுடன் வருவதை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். சரி, நான் உடனே அங்க வரேன். அகிலன் குழியில் குனிந்து சிறிது வியர்வையை துடைத்தான். மேலே உள்ள காலடி சத்தம் படிப்படியாக குறைந்தவுடன் அவன் அமைதியாக தன் கத்தியையும் தண்ணீர் பையையும் வெளியே எடுத்தான்.
ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழு மிரர் ஏரியின் அருகே உள்ள இராணுவ முகாமைக் கண்டபோது அது முற்றிலும் இருட்டாக இருந்தது. வெளிரோந்து காவலர்கள் ஏற்கனவே அவர்களை கண்டுபிடித்துவிட்டனர். அருவன் கையில் இருந்த அவசரகால கட்டாய ஆணை உத்தரவை பார்த்த பிறகு அவர்கள் ஒன்று கூடும் இடத்தை சுட்டிக்காட்டினர். அந்தக் குழுவை பின்தொடர்ந்து வந்த ஆலிவர் சோகமாக தோன்றினார். அகிலன் தனது பையில் இருந்து தண்ணீரை பருகிக் கொண்டு நடந்து சென்றார். அவரது மனநிலை நன்றாக இல்லை என்று தோன்றியது. 2ஆம் நிலை வீரன் சாருவின் இரத்தம் அவரது வலிமையை மேம்படுத்த உதவவில்லை என்பதை அவன் கண்டுபிடித்தான். அதை குடிப்பதால் ஏற்படும் விளைவுகள் மான் இரத்தத்தை குடிப்பது போலவோ அல்லது ஒரு நல்லவன் அல்லாத வஞ்சகனின் இரத்தத்தை குடிப்பது போலவோ இருந்தன. அது அவனுடைய பலத்தை மீண்டும் நிரப்பியது. புதிய இரத்தத்தை பயன்படுத்துவதற்கான 2 சாத்தியக்கூறுகளை அகிலன் பரிசீலித்தார். ஒரு சாத்தியக்கூறு என்னவென்றால் அவரது முந்தைய முன்னேற்றம் முற்றிலும் தற்செயலானது, நைட் அர்ஜுனின் இரத்தத்தால் அல்ல. இது தெளிவாக மிக மோசமான சூழ்நிலையாகும். புதிய இரத்தம் அவரது வலிமையை அதிகரிப்பதில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்பதைக் குறிக்கிறது. இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறது. அனைத்து உயர் பதவியில் உள்ள நிபுணர்களின் இரத்தமும் நன்மை பயக்கும் விளைவைக் கொண்டிருக்கவில்லை. ஒருவேளை உயர் பதவியில் உள்ள மாவீரர்களின் இரத்தம் மட்டுமே அகிலனின் வலிமையை அதிகரிக்க முடியும். எனவே மேலும் பரிசோதனை தேவை. இதை நினைத்தாலே அகிலனின் தலை வலித்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக $1 டஜன் வீரர்களுடன் ஒப்பிடும்போது மாவீரர்கள் குறைவாகவே இருந்தனர். மேலும் அவர்களின் அடையாளங்கள் பொதுவாக உயர்ந்தவை. அவர்களின் இரத்தம் கிடைப்பது எளிதல்ல. முகாமுக்குள் நுழைந்ததும் அது சூழ்ந்திருந்த பகுதி நம்ப முடியாத அளவிற்கு பறந்ததாகவும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்ததாகவும் இருப்பதை அகிலன் உணர்ந்தார். முகாம் எண்ணற்ற மக்களால் பரபரப்பாக இருந்தது. அவர்களின் எண்ணிக்கையை அளவிடுவது கடினம். இருப்பினும் முகாமின் இந்த பகுதியில் கூடியிருந்த படைகள் வழக்கமான இராணுவம் அல்ல, ஆனால் ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழுவைப் போன்ற கலப்பு துருப்புக்களைப் போலவே இருந்தன என்பதை அகிலன் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களுடைய ஆயுதங்களும் உபகரணங்களும் சீரற்றதாக இருந்தன. மேலும் சிலர் விவசாயக் கருவிகளையும் எடுத்துச் சென்றனர். அவர்கள் தங்கள் வயல்களில் இருந்து நேரடியாக அவசரமாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட விவசாயிகளா என்று ஒருவர் யோசிக்க வைத்தார். முகாமில் குடியேறிய பிறகு ஆலிவர் அழுத்தமாக, நைட் அகிலன், கிழக்கு முகாமில் உள்ள சூழ்நிலையை பார்த்தாயா என்று கேட்டார். அது செயின் இல் குடும்பத்தின் வழக்கமான இராணுவ முகாமாக இருக்க வேண்டும். மிரர் ஏரியில் இருந்த இராணுவ முகாம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அகிலன் மற்றும் மற்றவர்கள் இருந்த ஒழுங்கற்ற மேற்கு முகாமைப் போலல்லாமல் கிழக்கு முகாம் ஒழுங்காகவும் பலத்த பாதுகாப்புடனும் இருந்தது. ஆமாம், நான் அங்கே நடக்க முயற்சித்தேன். ஆனால் நான் நெருங்குவதற்கு முன்பே ரோந்து வந்த வீரர்கள் என்னை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அது ஆச்சரியமல்ல. நிச்சயமாக வழக்கமான இராணுவம் தங்கள் முகாமுக்குள் சாதாரணமாக நுழைய அனுமதிக்காது. ஆலிவரின் ஆர்வமுள்ள தோற்றத்தை பார்த்து அகிலன் உடனடியாக அவரது நோக்கங்களை புரிந்து கொண்டார். நீங்கள் கிழக்கு முகாமுக்குச் செல்ல விரும்புகிறீர்களா? ஆமாம், ஆலிவர் மீண்டும் தலையசைத்தார். எங்கள் பக்கத்தில் உள்ள சூழ்நிலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். சண்டை நடந்தால் நாங்கள் நிச்சயமாக இறந்து விடுவோம். எனவே கிழக்கு வழக்கமான இராணுவ முகாமில் கலப்பதற்கு ஒரு வழியைக் கண்டுபிடிப்பது நல்லது. அது அங்கு பாதுகாப்பானது. ஆனால் நான் உள்ளே செல்ல முடியாது. இருப்பினும் அது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சுடோர் குடும்பத்தின் பெயரை அறிவித்தவுடன் நீங்கள் நிச்சயமாக உள்ளே செல்வீர்கள். ஆனால் அகிலன் சற்று தயங்கினார். தனது போலியான அகிலன் சுடோர் அடையாளத்தால் ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழுவையும் ஆலிவரையும் ஏமாற்ற முடியும் என்றாலும் இந்த உலகின் உண்மையான பிரபுக்களை சந்தித்தால் அவர் வெளிப்படும் வாய்ப்பு அதிகம் என்பதை அவர் அறிந்திருந்தார். நிச்சயமாக அவர் தனது உண்மையான அடையாளத்தை பயன்படுத்தி உள்ளே செல்ல முடியும். இது அவரது தந்தை பரோன் கண்டுபிடிப்பதை எளிதாக்கும். அவர் முகாமில் இருந்தால். ஆனால் பரோன் இங்கே இல்லை என்றால். நைட் அகிலன், நீங்கள் அங்கு சென்றதும் இந்த முறை நான் கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் செயின்ஹில்ட் குடும்பத்திற்கு இலவசமாக நன்கொடையாக வழங்க தயாராக இருக்கிறேன் என்பதை மார்க்கிடம் தெரிவிக்கவும். அதிர்ச்சியடைந்த அகிலன் தனக்கு முன்னால் இருந்த குண்டான வியாபாரியை பார்த்தான். அவரது தீர்மானத்தை பாராட்டி, நீ உண்மையிலேயே அவற்றை பிரிய தயாராக இருக்கிறாய் என்றான்.
எனக்கு வேறு வழி இருக்கிறது. ஆலிவர் ஒரு கசப்பான புன்னகையை வலுக்கட்டாயமாக வீசினார். பின்னர் அவரை மேலும் ஊக்கப்படுத்தினார். நிச்சயமாக, நீங்கள் எனக்கு செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இந்த முறை நாம் உயிர் பிழைத்தால் நானும் துலிப் வர்த்தக சபையும் நிச்சயமாக எங்கள் நன்றியை தெரிவிப்போம். ஆலிவரின் தீவிரமான மற்றும் உற்சாகமான கண்களை பார்த்து அகிலன், சரி, நான் அதை ஒரு முயற்சி செய்கிறேன் என்று தலையசைக்க மட்டுமே முடிந்தது. கூடாரத்தை விட்டு வெளியேறி அகிலன் கிழக்கு நோக்கிச் சென்றார். தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துவதில் அவருக்கு இன்னும் சந்தேகம் இருந்தபோது ஒரு குரல் ஒலித்தது. இளம் மாஸ்டர் அகிலன், அது உண்மையில் நீங்களா? அத்தியாயம் 11. அகிலனையை கொல்ல நினைக்கும் தன் சொந்த சகோதரி. மாஸ்டர் அகிலன், இது உண்மையில் நீங்கள்தான். அகிலன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது தனக்கு பின்னால் ஒரு ரோந்து படை வீரரை பார்த்தார். தலைவர் விரைவாக கீழே இறங்கி தனது தலைக்கவசத்தை கழற்றி அகிலன் மிகவும் பரிச்சயமான முகத்தை பார்த்தான். லோஷன். மூவரில் ஒருவர், இப்போது பரோன் குடும்பத்தின் விசுவாசமான 2 மாவீரர்கள். மாஸ்டர் அகிலன், உங்களை இங்கு அழைத்து வந்தது எது? தன்னை வணங்கிக் கொண்டிருந்த லோஷனை பார்த்து அகிலன், இந்த மாவீரனுக்கு எப்படி விளக்குவது என்று தெரியாமல் பேச்சை மாற்றினான். என் அப்பா எங்கே? அவரும் முகாமில் இருக்கிறாரா? லோசனின் முகபாவனை உறைந்து போனது. அவன் கண்களில் சோகம் தெரிந்தது. நான் முன்பு திருப்பி அனுப்பிய கடிதம் உனக்கு கிடைக்கவில்லையா? என்ன கடிதம்? எவ்வளவு நாளுக்கு முன்னாடி அனுப்பினீங்க? சுமார் 1 மாதத்திற்கு முன்பு. காகம் இந்நேரம் கிரே கோட்டையை அடைந்திருக்க வேண்டும். எனக்கு எந்த கடிதங்களும் வரவில்லை. அகிலன் தனது புருவத்தை சுருக்கி, தனது சந்தேகம் சரியானது என்று நினைத்தார். யாரோ முன்னணியில் இருந்து எனக்கு வருகின்ற செய்திகளை தடுக்கிறார்கள். இது எப்படி முடியும்? லோஷன் அதிர்ச்சியடைந்தார். கடிதத்தில் என்ன சொன்னீர்கள்? மன்னிக்கவும், மாஸ்டர் அகிலன். 1 மாதத்திற்கு முன்பு அந்த பரோன் போரில் வீழ்ந்தார் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கவே நான் அந்த கடிதத்தை எழுதினேன் என்று லோஷன் தலையை குனிந்தார். அவரது குரல் துக்கத்தாலும் குற்ற உணர்வாலும் நிரம்பியிருந்தது. என்ன? அகிலன் திகைத்துப் போனான். இந்த மாற்றாந்தந்தை மீது அகிலன் எந்தவிதமான உணர்ச்சிபூர்வமான பற்றுதலையும் கொண்டிருக்கவில்லை என்றாலும் திடீரென வந்த கெட்ட செய்தியால் அவர் அதிர்ச்சியடைந்தார். அவர் கற்பனை செய்த பாதுகாப்பு போய்விட்டது. அது என்றென்றும் போய்விட்டது. இருப்பினும் இதன் மூலம் பரோன் என்ற பட்டம் அவருக்கு விழாதா? அது சரியல்ல. பிரபுக்கள். அகிலன் திடீரென்று ஒரு சிக்கலை உணர்ந்தார். அவர் காலத்தையும் இடத்தையும் கடந்து செல்லவில்லை என்றால் அவரது முன்னோடி படுகொலை செய்யப்பட்டு இறந்திருக்க வேண்டும். எனவே பரோன் மரணத்திற்குப் பிறகு, அகிலன் படுகொலை செய்யப்பட்ட பிறகு பரோன் பட்டம் அவரது சகோதரி நளினிக்கு. இதனால் இந்த படுகொலை சம்பவத்தால் அதிகம் பயனடைந்தவர் தனது சகோதரி நளினி என்பதை அகிலன் உடனடியாக உணர்ந்தார். எனவே அவளும் பிரதான சந்தேக நபராக இருந்தாள். அகிலன் திடீரென்று தன் உடலில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தான். அவருடைய சொந்த சகோதரியே அவரை கொல்ல சதி செய்து கொண்டிருந்தார். நல்லவேளையாக அவர் ஃபாலன் ஈகிள் நகரத்திற்குச் செல்லவில்லை. இல்லையென்றால் அவர் நேரடியாக போரிக்குள் சென்றுவிட மாட்டாரா? மேலும் அகிலன் இன்னொரு சிக்கலை கவனித்தார். அதாவது, அவரது சகோதரிக்கு அவர்களின் தந்தையின் மரணம் குறித்து அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லையெனில் அவள் நக்கீரன் மீது எந்த தீங்கும் செய்ய துணிய மாட்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக பரோன் கிரே கோட்டைக்கு உயிருடன் திரும்பி வந்து தனது ஒரே மகன் இறந்து கிடப்பதைக் கண்டால் அவர் நிச்சயமாக விஷயத்தை விட்டுவிட மாட்டார். நளினி தனது தடயங்களை நன்றாக மறைக்க முடிந்தாலும் பரோனால் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் அவர் இன்னும் இளமை பருவத்தில் இருந்தார். மேலும் அதிக குழந்தைகளைப் பெற மறுமணம் செய்து கொள்ளலாம். மேலும் பிரபுக்கள் நளினி மீது விழக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நளினி நிச்சயமாக தனது சொந்த சகோதரனுக்கு எதிராக சதி செய்ய இவ்வளவு பெரிய ஆபத்தை எடுக்க மாட்டாள். எனவே
போர்முனையில் அவர்களின் தந்தையின் மரணம் குறித்து நளினி ஏதோ ஒரு வழியில் கண்டுபிடித்திருக்க வேண்டும். இது அவளுடைய தீய நோக்கத்திற்கு வித்திட்டது. அகிலன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது லோஷன் திடீரென்று சிறிது மூச்சுத் திணறி தனது நீண்ட வாளை இடுப்பிலிருந்து உருவி அகிலன் முன் மண்டியிட்டார். பின்னர் அவர் 2 கைகளாலும் வாளை வழங்கி பணிவுடன் கூறினார், நான் பரோனைப் பாதுகாக்கத் தவறிவிட்டேன். எனது ஆரம்ப சத்தியத்தை மீறிவிட்டேன். மாஸ்டர் அகிலன், என்னை நியாயந்தீர்க்க உங்களுக்கு உரிமை உண்டு. அகிலன் யதார்த்தத்திற்குத் திரும்பினார். தன் முன் மண்டியிட்ட நைட் லோசனை பார்த்து, திடீரென்று நைட் வரதன் இங்கே என்று கேட்டார். அகிலன் ஏன் திடீரென்று இதைப் பற்றி கேட்பார் என்பது தெளிவாக புரியாமல் லோஷன் திடுக்கிட்டார். ஆனால் அவர் நேர்மையாக பதிலளித்தார். நைட் வரதன் போரில் சிதறிவிட்டார். நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு பயமாக இருக்கிறது. எனவே நீங்கள் வரதனின் சடலத்தைப் பார்க்கவில்லை? இல்லை மாஸ்டர். சாலன் ஈகிள் நகரத்தின் அதிபதியான கவுண்ட் மிருகலோஷன் முறைகேடான மகனான அகிலன் சகோதரி நளினி கணவர் வர்தன் மிருகலோஷன். ஆரம்பத்தில் பரோன் இந்த திருமணத்தை கடுமையாக எதிர்த்தார். வர்தன் ஒரு கவுண்டின் முறைகேடான மகனாக இருந்தாலும் அவரது வம்சாவளி தூய்மையற்றதாகவும் அவரது அந்தஸ்து தாழ்ந்ததாகவும் இருந்தது. மேலும் பரோன் சக்தி வாய்ந்தவர்களைப் பற்றிக் கொண்டவர் அல்ல. தனது சட்டப்பூர்வமான மகளை ஒரு முறைகேடான மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதில் அவருக்கு விருப்பமில்லை. எதிர்பாராத விதமாக நளினியும் வர்தனும் ஒருவரையொருவர் அன்பைக் காட்டி பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்தினர். கிட்டத்தட்ட ரோமியோ ஜூலியட்டின் இணையான தங்கள் உலக மகா நடிப்பை நடித்துக் காட்டினர். இறுதியில் தனது மகளை மேலும் எதிர்க்க முடியாமல் வரதனின் குறிப்பிடத்தக்க குணங்களை, குறிப்பாக இவ்வளவு இளம் வயதில் 2ஆம் தர நைட்டாக அவரது அந்தஸ்தை அங்கீகரித்து பரோன் இறுதியாக அவர்களின் நிச்சயதார்த்தத்திற்கு ஒப்புக்கொண்டார். இந்த பயணத்தில் வரதனின் முன்னணியில் இருந்தார். அதிர்ச்சியூட்டும் விதமாக அவர் போரின் போது காணாமல் போனார். இதனால் தனது சகோதரிக்கு செய்தியை அனுப்பியது வரதன்தான் என்பது அகிலன் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டான். அவரது தகவல்கள் ஏன் தடுக்கப்படவில்லை என்பதற்கு கவுண்ட் மிருகலோக்சனி தொடர்பு இருக்கலாம். ஒருவேளை இந்த கொலைக்குப் பின்னால் உண்மையான மூளையாக இருந்தவர் கவுண்ட் மிருக லோஷன்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக நளினி பிரபுத்துவத்திற்கு வெற்றி பெற்றால் வரதனுடன் அவரது குழந்தை அடுத்த வாரிசாக இருக்கும். அதன் மூலம் ஆங்லர் குடும்பத்தின் பரோன்ஷிப் இயல்பாகவே மிருக லோஷன் குலத்தின் கைகளில் விழும். மிருக லோஷன் வடக்கு பிரதேசத்திற்குள் இந்த சக்தி வாய்ந்த பெயரின் கனத்தை அகிலன் உள்நாட்டில் ரசித்தார். அவரது கண்கள் கூர்மையான ஒளியுடன் சிறிது நேரம் மின்னின. அடுத்து மண்டியிட்ட லோஷன் நைட்டின் கைகளிலிருந்து நீண்ட வாளை எடுத்து மெதுவாக தன் கழுத்தை நோக்கிச் சுழற்றினான். லோஷன் அசையாமல் கண்களை மூடினார். நீண்ட வாள் லோசனின் தோளில் வந்து சேர்ந்தது. ஆனால் அது மேலும் முன்னேறவில்லை. நைட் லோஷன் மோர்மன், நீங்கள் எனக்கு விசுவாசமாக இருப்பதாக சத்தியம் செய்கிறீர்களா? லோஷன் திடீரென்று தலையை உயர்த்தி அகிலனை பார்த்தார். அவரது கண்கள் அதிர்ச்சியாலும் குற்ற உணர்ச்சியாலும் பேரழிவிலிருந்து தப்பித்ததிலிருந்து ஒருவித நிம்மதியாலும் நிறைந்திருந்தன. நிச்சயமாக அகிலன் லோஷனை கொல்ல மாட்டார். முந்தைய சோதனையின் மூலம் அவர் லோசனின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியிருந்தார். ஒரு துரோகி தனது எஜமானரின் நீண்ட வாளின் கீழ் தனது கழுத்தை வெளிப்படுத்த மாட்டார். லோஷன் கிட்டத்தட்ட முட்டாள்தனமான விசுவாசத்தை அகிலனுக்கு காட்டினார். குறிப்பாக நைட் அர்ஜுனனின் துரோகத்தைக் கண்ட பிறகும், பெருமைக்காக தனது தந்தையைக் கொன்ற மகனின் மகன் கவனித்த பிறகும் நைட் லோஷன் போன்ற ஒரு நேர்மையான நபர் மிகவும் அரிதானவராகக் காணப்பட்டார். லோஷன் தனது இடது கையால் மார்பில் பலமாகத் தட்டிக்கொண்டு தனது அரை மண்டியிட்ட தோரணையைப் பேணிக்கொண்டே சத்தமாக சத்தியம் செய்தார். நான் லோஷன் மோர்மன் இன்று கண்கவர் ரோரிங் வெள்ளைக் கரடிக்கு பரோன் அகிலனுக்கு அசைக்க முடியாத விசுவாசத்தை சத்தியம் செய்கிறேன். நான் உயிருடன் இருக்கும் வரை உங்கள் விருப்பமே எனது கட்டளையாக இருக்கும். உங்கள் வாளின் திசையே எனது பாதையாக இருக்கும். லோஷன் குடும்பத்தின் மூதாதையர்களின் புனித மரியாதையின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். நான் எப்போதும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன். உருமும் வெள்ளைக்கரடி ஆங்கர் குடும்பத்தின் அடையாளமாக இருந்தது. கண்டிப்பாகச் சொன்னால் பேரன் பதவியைப் பொறுத்தவரை அது இன்னும் அகிலன் தோள்களில் விழவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவருக்கு இன்னும் டியூக்ஸியின் ஹில்டேவின் ஒப்புதல் தேவைப்பட்டது. இருப்பினும் ஆங்லர் குடும்ப பரம்பரை வரிசையில் முதன்மையானவர் என்பதாலும் முன்னாள் பரோன் போரில் இறந்துவிட்டதாலும் லோஷன் அகிலனை பரோன் என்று குறிப்பிட்டது பொருத்தமற்றது அல்ல.
எல்லாவற்றிற்கும் மேலாக ஆங்லர் பிரதேசம் இழக்கப்படாதவரை மற்றும் அகிலன் நாட்டைக் காட்டிக் கொடுக்காதவரை டியூக் செயின்ட் ஹில்டே கூட அவர் பரோனின் கவசத்தை பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. சரி, நீ எழுந்திரு. அகிலன் சிரித்துக்கொண்டே லோஷனை எழுந்திருக்க அனுமதித்து தனது நீண்ட வாளை அவனிடம் திருப்பிக் கொடுத்தார். பின்னர் அவர் கேட்டார், அஜயன் முகாம் எங்கே? இந்த இராணுவத்தின் தற்போதைய நிலை மற்றும் அதன் அடுத்த நகர்வு பற்றி அறிய நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன். அஜயனா? லோசனின் முகத்தை படிப்பது திடீரென்று கடினமாகிவிட்டது. அஜயன் முகாமில் இல்லை. அத்தியாயம் 12. யார் அந்த மந்திரவாதி? அஜயன் இங்கே இல்லையா? அப்போ அவன் இப்போ எங்கே இருக்கான்? மிரர் ஏரியின் கிழக்கு பக்க முகாமின் மையத்தில் மிகவும் பிரமாண்டமான மற்றும் ஆடம்பரமான கூடாரத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அகிலன் அங்கு இருந்திருந்தால் அவர்கள் முன் மண்டியிட்டவர் ஃபாக்ஸ் கூலிப்படை குழுவிற்கு அவசர ஆட்சேர்ப்பு உத்தரவுகளை வழங்கிய அதே செயின்ட் ஹில்ட் குடும்ப மாவீரர் என்பதை அவர் உடனடியாக அடையாளம் கண்டுகொள்வார். ஒரு காலத்தில் ஆணவமிக்க வீரராக இருந்தவர் இப்போது மிகுந்த பணிவை காட்டுகிறார். அஜயன் அவன். அந்த பெண்ணின் கேள்வியை எதிர்கொண்ட மாவீரன் தயங்குவது போல் தோன்றியது. நைட் பிளீஸ், இந்த பிரச்சினை இராணுவ உத்தரவுகளை உள்ளடக்கியிருந்தால் நீங்கள் எதுவும் சொல்லத் தேவையில்லை என்று அந்த பெண் மெதுவாகச் சொன்னாள். நைட்டையே ஒரு கடினமான நிலையில் வைக்கவில்லை. உயரமான, அழகான இந்த பெண்மணி சற்று பெரிய வெள்ளை நரிஃபர் அங்கி அணிந்திருந்தார். அவளுடைய பளபளக்கும் தங்கமுடி அவள் தோள்களிலும் முதுகிலும் வழிந்து ஒளியுடன் மின்னியது. மர்மமானது மற்றும் வசீகரிக்கும், பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட கடினம், ஆனால் அதில் ஈர்க்காமல் இருக்க முடியாது. ஒரு ஒளியூடுருவக்கூடிய கருப்புத் துணி அவள் முகத்தை மறைத்தது, ஆனால் அவளுடைய உள்ளார்ந்த நேர்த்தியையும் உன்னதத்தையும் மறைக்க முடியவில்லை. அவள் செய்த ஒவ்வொரு அசைவும் ஒரு தவிர்க்க முடியாத வசீகரத்தை வெளிப்படுத்தியது. இந்த அதிகாரக் காற்று ஒரு உண்மையான உயர் பிரபுவால் மட்டுமே பெறக்கூடிய ஒன்று. இருப்பினும் அவள் தலையில் இருந்த மந்திரவாதி தொப்பியும் அவள் கையில் இருந்த ஊதா நிற மந்திரக் கோலும் அவள் ஒரு மந்திரவாதி என்பதை குறிக்கின்றன. அது அசாதாரணமானது. இந்த உலக மனித சாம்ராஜ்யத்தில் பிரபுக்களும் மந்திரவாதிகளும் சரியாக மரண எதிரிகள் அல்ல என்றாலும் சரிசெய்ய முடியாத நிறுவனங்கள். காரணம் எளிது, மந்திரவாதிகளுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மந்திரவாதிகளின் பார்வையில் மர்மமான உண்மை மட்டுமே நித்திய நாட்டம். அவர்களைப் பொறுத்தவரை தெய்வங்கள் என்பவை மர்மமான உண்மையைக் கற்றுக்கொண்ட சக்தி வாய்ந்த மனிதர்கள் மட்டுமே. எனவே மகிமையின் இறைவனை வணங்கும் உன்னத மாவீரர்களைப் பொறுத்தவரை மந்திரவாதிகள் முழுமையான தெய்வ நிந்தனை செய்பவர்கள், தீக்குளிக்க தகுதியான மதவெறியர்கள். இருப்பினும் பிரபுக்கள் முழுமையான அதிகாரத்தைக் கொண்டிருக்கும் புகழ்பெற்ற பேரரசில் மந்திரவாதிகள் அதிகமாக மதிக்கப்படாவிட்டாலும் அவர்கள் பெரிதும் துன்புறுத்தப்படுவதில்லை. காரணம் மீண்டும் எளிமையானது, மந்திரவாதிகள் போதுமான சக்தி வாய்ந்தவர்கள். நிச்சயமாக தெய்வங்களை நம்பாத போர்வீரர்களைப் போலவே மந்திரவாதிகளும் தங்கள் திறன்களுக்கு ஒரு வரம்பைக் கொண்டுள்ளனர். 6வது தரவரிசை, மேலும் ஒரு புனித கள மந்திரவாதி கூட இருந்ததில்லை. இருப்பினும் அவர்கள் போர்வீரர்களிடமிருந்து ஓரளவு வேறுபட்டவர்கள். மந்திரவாதிகள் புனித பூமியை அடைய முடியாவிட்டாலும் அதற்கு மேல் பலத்தை செலுத்த அவர்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. இந்த முறை தடை செய்யப்பட்ட மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏராளமான தயாரிப்பு, விலையுயர்ந்த வார்ப்பு பொருட்கள் மற்றும் ஒரு பயங்கரமான விலை ஆகியவை 6ஆம் தரவரிசை மந்திரவாதியை ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரமாக மாற்றும். மகிமையான தேவாலயத்திற்கும் மந்திரவாதிகள் சபைக்கும் இடையிலான மிக கடுமையான போராட்டத்தின் போது 6ஆம் தரவரிசை மந்திரவாதிகள் ஒருமுறை தடை செய்யப்பட்ட மந்திரத்தை விழும் நட்சத்திரங்கள் வெளியிட ஒன்றிணைந்தனர். இந்த கொடூரமான தடை செய்யப்பட்ட மந்திரம் ஒரு காலத்தில் வரைபடத்திலிருந்து விலக்கப்பட்ட மில்லியன் கணக்கான மக்கள் தொகை கொண்ட ஒரு முழு நகரத்தையும் அழித்துவிட்டது. சொல்லத் தேவையில்லை, இந்த மந்திரத்திற்கு மந்திரவாதிகள் ஒரு பயங்கரமான விலையை கொடுத்தார்கள்.
6வது தரவரிசையில் இருந்த 10 மந்திரவாதிகளில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். மீதமுள்ள 3 பேர் அடுத்த 5 ஆண்டுகளில் படிப்படியாக இறந்தனர். இருப்பினும் அவர்களின் தியாகம் கோவில்களுக்கு பிரபுக்களுக்கும் மந்திரவாதிகளின் கொடூரத்தை உணர வைத்தது. இது இரு தரப்பினருக்கும் இடையே ஓரளவு நல்லிணக்கத்திற்கு வழிவகுத்தது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால போராட்டத்தின் விரோத பாரம்பரியமும் நம்பிக்கையின் சரிசெய்ய முடியாத முரண்பாடுகளும் பிரபுக்களையும் மந்திரவாதிகளையும் கிட்டத்தட்ட அந்நியர்களாக ஆக்குகின்றன. எனவே செயின்ட் ஹில்ட் குடும்ப மாவீரரின் மரியாதையை பெறும் மற்றும் உன்னத வம்சாவளியைச் சுமக்கும் இந்த பெண் மந்திரவாதி குறிப்பாக விசித்திரமாக தெரிகிறார். அஜயனின் இருப்பிடம் குறித்து பெண் மந்திரவாதி தொடர்ந்து கேள்வி கேட்காததை கவனித்த நெய்ட் பிரதீபன் உடனடியாக நிம்மதி பெருமூச்சு விட்டார். இருப்பினும் ஒரு நிமிடம் தயங்கிய பிறகு அவர் ஒரு நினைவூட்டலை கொடுத்தார். மிஸ் தாரணி, நீங்கள் விரைவில் இந்த முகாமை விட்டு வெளியேற வேண்டும். இது இங்கே அவ்வளவு பாதுகாப்பானது அல்ல. போர்க்களத்தில் பாதுகாப்பு என்று எதுவும் இல்லை. பெண் மந்திரவாதி ஆர்வத்துடன் குதிரை வீரனை பார்த்து, இங்கே வந்த பிறகு நான் சண்டைக்கு நன்கு தயாராக இருக்கிறேன் என்று கவலையின்றி சொன்னாள். இல்லை, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. நைட் பிரதீபன் தன் துணியே கொஞ்சம் அழுத்தமாகச் சொன்னார். நான் சொல்றது என்னன்னா, இங்க ஆபத்தானது. அப்போதுதான் அந்த பெண் மந்திரவாதியின் முகம் மாறியது. கருப்பு துணி வழியாக அவள் முன் மண்டியிட்டு குதிரை வீரரை பார்த்து, நைட் பிரதீபன், மார்க்வஸ் உங்களுக்கு கொடுத்த பணி என்ன என்று தீவிரமான தொனியில் கேட்டாள். மேற்கு முகாமில் ரோந்து சென்று ஒழுங்கை பராமரிப்பது எனது கடமை, நைட் ரோஷன் அகிலனிடம் கூறினார். அவர்கள் கிழக்கு முகாமின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அது குழப்பமான மேற்கு முகாமை விட மிகவும் அமைதியானதாகவும் புனிதமானதாகவும் இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் அதிகமாகவே அமைதியாக இருந்தது. முகாமில் இருந்த சூழ்நிலையை பார்த்து அகிலன் முகம் சுளித்தார். அவரது பதட்டம் அதிகரித்தது. ரோந்து சென்று ஒழுங்கை மட்டும்தான் பராமரிக்க வேண்டுமா? அவர்கள் உங்களைச் சுற்றிலும் காவல் காக்க அனுப்பவில்லையா? இல்லையு. ரோஷன் தலையை ஆட்டினான். அதே குழப்பத்தை தெளிவாக பகிர்ந்து கொண்டான். எங்கள் படை மட்டுமல்ல, வேறு எந்த குதிரைப்படை படைகளும் சாரணர் பணிக்காக பரவியிருப்பதை நான் பார்த்ததில்லை. அகிலன் புருவம் இறுக்கமாகச் சுருக்கப்பட்டது. போரின் போது தொலைநோக்கு பார்வையின் முக்கியத்துவம் சொல்லத் தேவையில்லை. ஆனால் இப்போது மிரர் ஏரியால் நிறுத்தப்பட்டிருந்த இந்த பெரிய முகாம் சுற்றுப்புறங்களை உளவு பார்ப்பதை நேரடியாக கைவிடப்பட்டது. இது வெறும் தந்திரோபாய தற்கொலைதான். அஜயன் ஒரு முட்டாள் தளபதி என்பதற்கான சாத்தியக்கூறுகளைத் தவிர இந்த முகாமின் முக்கியத்துவம் மிகக் குறைவு என்பதை மட்டுமே இது குறிக்கும். அல்லது இந்த இடம் வெறும் ஒரு தூண்டில் இரையைப் போல் பயன்படுத்தி இராணுவத்தின் முக்கிய படை முகாமிலிருந்து நீண்ட நேரத்திற்கு முன்பே வெளியேறிவிட்டிருக்கலாம், இல்லையா? மிகவும் அமைதியான கிழக்கு முகாமை பார்த்து அகிலன் ரோஷனிடம் கேட்டார். ஆமாம், இளம் எஜமானரே. இப்போதெல்லாம் முகாமை விட்டு படைகள் வெளியேறி வருகின்றன, ஆனால் அவை திரும்பவில்லை. சரி, வழக்கமான இராணுவத்தின் முக்கிய படை நீண்ட காலத்திற்கு முன்பு அமைதியாக வெளியேறியது. இப்போது கூலிப்படை குழுவும் அவசர ஆட்சேர்ப்பு உத்தரவால் அழைக்கப்பட்ட பொதுமக்களும் மட்டுமே இங்கே எஞ்சியுள்ளனர். நிச்சயமாக தங்கள் பிரபுக்களை இழந்த உங்களைப் போன்ற மாவீரர்களும் உள்ளனர். ஆமாம், எங்கள் உண்மையான பணி உண்மையில் அந்த வீரர்கள் ஓடுவதைத் தடுக்க அவர்களை பார்ப்பதுதான். இதைப் பார்த்து அகிலன் தனது வார்த்தைகளை பாதியிலேயே முடிக்கும்போது முகாமின் மையத்திலிருந்து ஒரு குதிரைப்படை வெளியே வருவதைக் கண்டார். வெள்ளைக் குதிரையின் மேல் ஏறிச் சென்றவள் உண்மையில் ஒரு பெண். மேலும் தனக்கு பின்னால் இருந்த குதிரை வீரரை ஒரு பார்வையிலேயே அகிலன் அடையாளம் கண்டு கொண்டான். ஃபயர்ஃபாக்ஸ் கூலிப்படை குழுவிற்கு அவசர ஆட்சேர்ப்பு உத்தரவை பிறப்பித்தவர் அவர்தான். அது ஒரு பெரிய ஷாட். தான் இருக்கும் ஆபத்தை உணர்ந்த அகிலன் உடனடியாக நடந்து சென்றார். அவரால் அஜயனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அவருக்கு முன்னால் உள்ள பெரிய ஷாட்டை தேடுவது பீரங்கி தீவனமாக மாறுவதைத் தவிர்க்க அவருக்கு உதவும். இருப்பினும்
அகிலன் சில அடிகள் எடுத்து வைப்பதற்கு முன்பே இராணுவ கொம்பின் துளையிடும் சத்தத்தில் அவரது இதயம் இறுகியது. அகிலன் தலையைச் சுற்றி பார்த்தபோது வடக்கு காட்டிலிருந்து ஒரு பறவை கூட்டம் திடுக்கிட்டு வருவதைக் கண்டான். பின்னர் பூமி நடுங்கும் சத்தத்திற்கு மத்தியில் அடிவானத்தில் ஒரு கருப்பு வெள்ளை கோடு தோன்றியது. ட்ரோல்கள் இங்கே! கொதிக்கும் எண்ணெய் பாத்திரத்தில் ஒரு துளி தண்ணீர் விழுந்தது போல் மிரர் ஏரி முகாம் முழுவதும் உடனடியாக கொதித்தது. எதிரி தாக்குதல்! எதிரி தாக்குதல்! ஓடாதே! வரிசையாக நில்! எதிரியைச் சந்திக்க வரிசையாக நில்! இராணுவ அதிகாரிகளின் கூச்சல்கள் முற்றிலும் பயனற்றவை. மேற்கு முகாமில் கூடியிருந்த கும்பல் ஆச்சரியத்தால் முற்றிலும் அமைதியாகி கோபமடைந்தது. இது சண்டியன் குதிரைப்படையை அனுப்பாததால் ஏற்பட்ட மோசமான விளைவு. தாக்கப்பட்டபோது எதிர்வினையாற்ற போதுமான நேரம் இல்லை. உண்மையில் போதுமான எதிர்வினை நேரம் இருந்தபோதிலும் முகாமில் உள்ள பலதரப்பட்ட கட்டாய இராணுவ குழுவினரால் வழக்கமான ட்ரோல்ஸ் படையை ஒருபோதும் எதிர்த்து போராட முடியவில்லை. என்ன நடக்கப் போகிறது என்பதை அகிலன் துல்லியமாக அறிந்திருந்தார். ஒருதலைப்பற்ற படுகொலை. எனவே கிழக்கு நோக்கி விரைந்து கொண்டிருந்த பெண்ணை சுட்டிக்காட்டி ரோஷனுடன் தாழ்ந்த குரலில், போகலாம், அவளை நெருங்கி பின்தொடர்வோம். அத்தியாயம் 13. தப்பியோடியவர். கொல்லுங்கள்! பிரமாண்டமான போதப்படை நரகத்திலிருந்து வரும் ஒரு பயங்கரமான ஆற்றல் அலையைப் போல முன்னேறி ஒரு நசுக்கும் சக்தியைச் சூழ்ந்து மிரர் ஏரியில் உள்ள பிரதான முகாமை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடி வந்தது. ஒரு நொடியில் வானமும் பூமியும் உடைந்து நொறுங்குவது போலவும் பிரமாண்டமான அலைகள் கரையில் மோதிக்கொண்டிருப்பது போலவும் தோன்றியது. மிரர் ஏரி பிரதான முகாமுக்குள் அவசரமாக நிறுவப்பட்ட பலவீனமான பாதுகாப்பு மந்திர கவசத்தை அத்தகைய தாக்குதலின் கீழ் உடனடியாக சரிந்தது. மந்திர கவசம் வெடித்து சிதறிய போது இடம் முழுதும் தூசியாக மாறியது. சரிந்து கொண்டிருந்த மனித இராணுவம் போதப்படையின் தாக்கத்தால் நசுக்கப்பட்டு வரிசையாக பனிக்கட்டி ஏரி நீரில் தள்ளப்பட்டது. ஒழுங்கற்ற பின்வாங்கலில் ஆபத்தான சூழ்நிலையை உணர்ந்து ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மனிதர்கள் மட்டுமே பூதங்களின் சுற்றி வளைப்பு நெருங்குவதற்கு முன்பு தப்பினர். அந்த இடம் முழுவதும் அழுகை சத்தமும் அலறல் சத்தமும் உதவிக்காக கத்தும் சத்தம் மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்தது. ஓநாய்களின் கர்ஜனைக்கு மத்தியில் பூமி நடுங்கத் தொடங்கியது. ட்ரோல் ஆர்மியின் சிறகுகள் ஓநாய் குதிரைப்படையின் 2 குழுக்களாக பிரிந்து கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கிச் சென்று ஒவ்வொன்றும் தப்பி ஓடிய மனித வீரர்களை துரத்தின. இடம் முழுதும் நெருப்பில் எரிந்து கருகிப் போயின. சில மனிதர்கள் பூதங்களுக்கு உணவாய் மாறின. திடீரென்று மிரர் ஏரியின் அமைதியான மேற்பரப்பு திடீரென பெரிய அலைகளுடன் எழும்பி கிழக்கு நோக்கி முன்னேறி வந்த ட்ரோல் ஓநாய் குதிரைப்படையை தாக்கியது. நிறுத்து! ஓநாய் குதிரைப்படை தலைவர் கரகரப்பான குரலில் கர்ஜித்தார். இருப்பினும் வேகமாக பாய்ந்து வந்த ஓநாய் குதிரைப்படை வீரர்களால் தங்கள் முன்னோக்கிய வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த பெரிய அலை ஒரு பயங்கரமான பெரிய கையைப் போல தாக்கியது. போம்! உடனடியாக நூற்றுக்கணக்கான ஓநாய் குதிரைப்படை வீரர்கள் விழுங்கப்பட்டனர். ஒரு சொட்டு இரத்தமோ உடைந்த சதையோ உடைந்த எலும்போ இல்லை. எழும்பி வந்த அலை தரையை தொட்டவுடன் உறைந்து 10 மீட்டர் உயரம் வரை ஒரு பனிச்சுவரை உருவாக்கியது. அது போதும் ஓநாய் குதிரைப்படைக்கு நேராக முன்னால் நின்றது. பனிச்சுவருக்குள் ஒவ்வொரு ட்ரோல் குதிரைப்படை வீரரும் தங்கள் மரணத்திற்கு முந்தைய தருணத்திலிருந்து தங்கள் தாக்குதல் நிலைப்பாட்டை பிடித்திருந்தனர். உயிரோட்டமான வாழ்க்கை போன்றது. இந்த பயங்கரமான மாற்றம் பின்னால் இருந்த ஓநாய் குதிரைப்படை வீரர்களை பயமுறுத்தியது. அவர்கள் அனைவரும் தங்கள் தடங்களில் நின்று வெளிரிய முகங்களுடன் பனிச்சுவரின் முன் தயங்கினர். தப்பியோடியவர்கள் மேலும் மேலும் விலகிச் செல்வதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போதே போதப்படையின் மையத்திலிருந்து ஒரு சிவப்பு ஈட்டி புறப்பட்டு வானத்தை கிழித்து நீண்ட இரத்தப் பாதையை கண்டுபிடித்து இறுதியில் பனிச்சுவரில் குத்தியது. பனிச்சுவரில் ஒரு விரிசல் தோன்றியது. பின்னர் ஈட்டி தாக்கிய இடத்திலிருந்து மேலும் விரிசல்கள் பரவி உடனடியாக முழு சுவரையும் மூடி சிலந்தி வலையைப் போல மூடின. போம்!
பனிச்சுவர் உடைந்தது, சிதறியது. ஓநாய் குதிரைப்படையின் எச்சங்களுடன் எண்ணற்ற பனித்துண்டுகளும் கீழே விழுந்தன. அவர்களை குறித்து தலைவரின் உத்தரவை பின்பற்றி ஓநாய் குதிரைப்படை மீண்டும் ஒன்று கூடி கிழக்கு நோக்கி துரத்துவதை மீண்டும் தொடங்கியது. இருப்பினும் இந்த முறை ஓநாய் குதிரைப்படை தொடக்கத்தில் வைத்திருந்த திமிர்பிடித்து மற்றும் பொறுப்பற்று உந்துதலை கொண்டிருக்கவில்லை. மனிதர்களின் தப்பியோடியவர்களில் ஒரு மந்திரவாதி இருக்கிறாரா? நொறுக்கப்பட்ட பனித்துண்டுகளின் மீது காலடி எடுத்து வைத்து ஒரு வெள்ளை ஓநாய் மீது அமர்ந்திருந்த ஒரு போது தளபதி தரையில் விழுந்த இரத்த சிவப்பு ஈட்டியை எடுத்தார். தெளிவாக அவர்தான் முன்பு அவர்களின் பாதையை தடுத்து பனிச்சுவரை உடைத்தெறிந்தார். கிளிக், நீயும் அவங்களை பின்தொடர்ந்து போ. இது ஒரு பெரிய மீனாக இருக்க வேண்டும். வெள்ளை ஓநாய் மீது ஏறிய மற்றொரு பூதம் வந்து ஈட்டியை எடுத்து ஜெனரலிடம் பேசினான். ட்ரோல்களின் குதிரைகள் ஐஸ் பிரைன் ஓநாய்கள் வழக்கமான போர் குதிரைகளை விட பெரியதாகவும் பொதுவாக சாம்பல் நிறமாகவும் இருந்த கொடூரமான மிருகங்கள். இருப்பினும் வெள்ளை ரோமங்களை தாங்கிய ஐஸ் பிரைன் ஓநாய்கள் மிக குறைவாகவே இருந்தன. இத்தகைய வெள்ளை ஓநாய்களை பூத குலத்தினர் புனிதமாக கருதினர். அவை பூமியில் தங்கள் மரியாதைக்குரிய போர் கடவுளின் வெள்ளை ஓநாய் கடவுள் என்றும் அழைக்கப்படுகின்றன அவதாரங்கள். எனவே உன்னதமான போதங்கள் மட்டுமே வெள்ளை ஓநாய்களை தங்கள் குதிரைகளாக பயன்படுத்த தகுதியுடையவை. ஆமாம், கோரப்பிரபு ஓநாய் குதிரைப்படை வீரர்களின் குழுவை கிழக்கு நோக்கி வழிநடத்துவதற்கு முன்பு கிளிக் மரியாதையுடன் வணங்கினார். பனிச்சுவர் மாயாஜாலத்துடன் இங்கு நடந்த நிகழ்வு வெறும் ஒரு சிறிய தொடக்கம்தான். பிரதான போர்க்களத்தில் அவசரமாக ஒன்றிணைக்கப்பட்ட மனித இராணுவம் ஏற்கனவே அழிந்து போயிருந்தது. அவர்கள் மண்டியிட்டு கருணைக்காக கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள், அல்லது ட்ரோல்களால் மிரர் ஏரிக்குள் வாத்துகளைப் போல கூட்டமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். ஒரு சில தனிநபர்கள் மட்டுமே இன்னும் கடுமையாக எதிர்த்து சுற்றுவளைப்பை உடைத்து தப்பிக்க முயன்றனர். உண்மையில் பல மனித உயிர் பிழைத்தவர்கள் வெற்றிகரமாக அதை உடைக்க முடிந்தது. ஏனென்றால் பூதப்படை ஓரளவு எச்சரிக்கையாக தோன்றியது. மேலும் சிதறிக் கொண்டிருந்த மனித பின்வாங்கலைச் சுற்றி வளைத்து இடைமறிக்க அதன் அனைத்து படைகளையும் நிறுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் உயரடுக்கு படைகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை பின்புறத்தில் ஒரு ரிசர்வ் அணியாக வைத்திருந்தனர், எதையாவது பாதுகாக்க தயாராக இருப்பது போல. படுகொலை நிற்காமல் தொடர்ந்தது. மிரர் ஏரியில் இரத்தம் தொடர்ந்து தேங்கிக் கொண்டிருந்தது. ஏரியின் பாதியே பிரகாசமான சிவப்பு நிறத்தில் சாயமிட்டது. மூச்சு திணற வைக்கும் இரத்த வாசனை கழுகுகளின் கூட்டத்தை ஈர்த்தது. அவை போர்க்களத்தின் மீது அமைதியின்றி வட்டமிட்டன. எந்த நேரத்திலும் மனித சதைகளை என்பதற்கு பாய்ந்து வர தயாராக இருந்தன. சூரியன் படிப்படியாக மேற்கு நோக்கிச் சாய்ந்தது. சூரிய அஸ்தமனத்தின் தீப்பிழம்புகள் அடிவானத்தில் எரியத் தொடங்கின. அதே நேரத்தில் மிரர் ஏரியின் படுகொலை சத்தங்கள் குறைவதற்கான எந்த அறிகுறியையும் காட்டவில்லை. இந்த நேரத்தில் பூத இராணுவத்தின் பின்புறத்திலிருந்து திடீரென கலவரங்கள் எழுந்தன. கோரக்கின் முன் வரிசையாக ஒரு ட்ரோல்கள் ஓடி வந்து சத்தமாக, ஜெனரல், நாங்கள் மனித இராணுவத்தை பின்புறத்தில் கண்டோம். தோராயமாக 4000 முதல் 5000 வரை இருக்கலாம் என்று கூறினர். கோரக் ஆச்சரியப்படாமல் மனதார சிரித்தார். நல்லது. குட்டி சிங்கம் கடைசியா தன் தலையைக் காட்டத் துணிந்தது. சிரித்துக்கொண்டே, நாம அவனுக்கு இன்னொரு நல்ல பாடம் புகட்டுவோம். வடக்கு பிரதேசத்தின் ஆளும் குடும்பமான செயின்ஹில்ட் குடும்பத்தின் சின்னம் ஒரு தங்க சிங்கம். கோரக் குறிப்பிடும் சிறிய சிங்கம் டியூக் செயின்ஹில்ட்டின் மகன் ஜீவிதன் என்பது தெளிவாகிறது. இந்த ஜீவிதன் இந்த போரின் போது மனித பக்கத்தின் கட்டளையை எடுத்துக்கொள்ள வேண்டும். மிரர் லேக் பேஸ் கோரக் நங்கூரமிட்டு பூதங்களுடன் மரணம் வரை போராட வேண்டும். ஆனால் அவர் தெளிவாக போதப்படையுடன் நேருக்கு நேர் ஈடுபட விருப்பமோ துணிச்சலோ இல்லை. அதற்கு பதிலாக அவர் ஒரு அவசர ஆட்சேர்ப்பு உத்தரவை பிறப்பித்தார். கூலிப்படையினர் மற்றும் போராளிகளின் ஒரு குழுவை ஈர்த்து மிரர் லேக் பேஸ் கேம்பை நிரப்பினார். இது தூண்டில் போல செயல்பட்டது. மறுபுறம் அவர் உண்மையான இராணுவத்தை பின்புறத்திலிருந்து பதுங்கியிருந்து வழிநடத்தினார். அதே நேரத்தில் ட்ரோல்கள் மிரர் லேக் பேஸ் கேம்பை தாக்கினர். முழு திட்டமும் கொஞ்சம் கொடூரமாக இருந்தாலும் அது நிச்சயமாக ஒரு நல்ல உத்திதான்.
அது உண்மையில் ட்ரோல்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இரு முனைகளிலும் அவர்களை கவனிக்காமல் விட்டுவிட்டால் ஒருவேளை அவர்கள் போரில் வெற்றி பெறலாம். துரதிருஷ்டவசமாக அறியப்படாத காரணங்களுக்காக இந்த தந்திரம் முறையான தயாரிப்புகளை செய்த ட்ரோல் இராணுவத்தின் தளபதியால் வெளிப்படையாக முன்னறிவிக்கப்பட்டது. ஆகையால் ஜீவிதன் இராணுவத்தை ட்ரோல் இராணுவத்தின் பின்புறம் தாக்கிய போது அவர் எதிர்பார்த்தபடி வேகத்தை பெறுவதற்கு பதிலாக ஒரு தடங்கலை சந்தித்தார். அன்றிலிருந்து ஒரு கடுமையான சண்டை வெடித்தது. இரவு ஆழமாகிவிட்டது. வானத்தில் ஒரு அரை நிலவு தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் குளிர்ந்த ஒளியை காடுகளில் சிதறடித்தது. மனித குதிரை படைகளின் ஒரு குழு காட்டில் முகாமிட்டிருந்தது. ஆனால் அவர்கள் தங்கள் இலக்கை அம்பலப்படுத்தி தங்கள் பின்னால் இருந்து துரத்தும் எதிரிகளை ஏற்க பயந்து நெருப்பால் சமைக்க துணியவில்லை. மிரர் லேக்கில் தோல்வியடைந்து 3 நாட்கள் ஆகின்றன. 3 நாட்கள் தப்பி ஓடுதல், கொலை செய்தல் மற்றும் இரத்தம் சிந்துதல் ஆகியவற்றுடன் முதலில் 500க்கும் மேற்பட்டவர்களைக் கொண்டிருந்த இந்த குழு இப்போது வெறும் 100 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களாக குறைந்துவிட்டது. ஓநாய் படையின் பிரமாண்டமான முற்றுகையின் கீழ் அவர்களால் இப்போது வரை தாக்குப்பிடிக்க முடிந்தது உண்மையிலேயே ஒரு அதிசயம். நிச்சயமாக அவர்கள் உண்மையிலேயே சிறந்த போராளிகள் என்பதால் கூட. கூடுதலாக அவர்களில் ஒரு மந்திரவாதியும் இருந்தார். நேரடியாக பேசும் ஒருவர் மீது ஒருவர் போர் செய்யும் மந்திரவாதிகள் அதே அளவிலான மாவீரர்கள் அல்லது போர்வீரர்களால் எளிதில் வீழ்த்தப்படலாம் என்றாலும் யாரும் அமைதியாக இருந்து மந்திரவாதி குறுக்கிடாமல் அல்லது தவிர்க்காமல் படித்து முடிக்கும் வரை காத்திருக்கும் அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்க மாட்டார்கள். இருப்பினும் போர்க்களத்தில் அவற்றின் முக்கியத்துவம் அதே அளவிலான மாவீரர்களை விட மிக அதிகம். ஓநாய் படையை தடுக்கும் பனிச்சுவர் ஒரு நல்ல உதாரணம். இது 3ஆம் நிலை மந்திரம் மற்றும் அது உடனடியாக நூற்றுக்கணக்கான ஓநாய் படைகளின் உயிர்களை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் நூற்றுக்கணக்கான ஓநாய் படைகளை எதிர்கொள்ளும் போது அவர்களில் எந்த தொழில்முறை வீரர்களும் இல்லாவிட்டாலும் ஒரு 3ஆம் தர குதிரை வீரன் அவர்களின் தாக்குதலால் இறந்துவிடும் அளவுக்கு சோர்வடைவான். அதிகபட்சமாக அவர் தன்னுடன் ஒரு சில டஜன் பேரைக் கொண்டு வருவார். அவ்வப்போது குதிரைகளின் சத்தங்களும் இரவு நேர ஆந்தைகளின் கூக்குரல்களும் தவிர காடுகள் அமைதியாக இருந்தன. முகாமுக்குள் பெரும்பாலான மக்கள் தங்கள் கடினமான உலர்ந்த ரொட்டியை அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் ஒரு சில தலைவர்கள் மட்டுமே ஒன்று கூடி தங்களுக்கு பின்னால் துரத்துபவர்களை விரட்டியடிக்கும் திட்டங்களை அமைதியாக விவாதித்தனர். மியா பூனைக்குட்டி விளையாடிக் கொண்டிருந்தது. அகிலன் லிட்டில் உயிட்டை துரத்திச் சென்று முகாமின் மையத்திற்கு வந்தான். மன்னிக்கவும், இது ஒரு குறும்பு பூனை. கவலைப்படாதே. அந்த பெண் மந்திரவாதி தன் உடலில் ஊர்ந்து செல்ல முயன்ற பூனைக்குட்டியை சாமர்த்தியமாக பிடித்து அதை தன் கைகளில் பிடித்து அதை தடவினாள். இதை பார்த்ததும் அகிலன் அலட்சியமாக அங்கே இருப்பது போல் அமர்ந்தார். அந்த பெண் மந்திரவாதி அகிலனின் சிறிய திட்டத்தை கண்டுபிடித்து அவனை விரட்டவில்லை. மாறாக, நீ எந்த வீரனை சேர்ந்தவன் என்று கேட்டாள். அகிலன் அந்த பெண் மந்திரவாதியை பார்த்தான். ஒரு கருப்பு முக்காடு அவள் முகத்தின் பெரும்பகுதியை மறைத்தது. அனைவரின் இதயங்களின் ஆழ்ந்த ஆசைகளை பிரதிபலிக்கும் ஒரு ஜோடி ஆழமான அடர் நீல நிறக்கண்களை மட்டுமே பார்க்க முடிந்தது. நான் அகிலன்.